Praise the Lord. 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 கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். குடும்பங்கள் வந்து கொண்டிருக்கிற வேளையில நாம் தேவனுடைய வசனத்தை தியானித்து ஆராதனையில நம்முடைய சர்வீஸ் சென்டருக்கு துவக்கலாம். சங்கீதம் 62:1-2 வாசிக்கிறேன். சங்கீதம் 62:1-2. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இந்த மாத வேளையில தாவீது இந்த சங்கீதத்தை எழுதின பொழுது அசைக்க மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் ஆணிவேரோடு பிடுங்கப்பட்டிருந்தார். நாம வாழ்க்கையில் ஒரு சிறு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு சுகவீனம், ஒரு பலவீனம், ஒரு பிரச்சனைகள் வந்த உடனே நம்ம நினைக்கிறோம், நமக்கு மாத்திரம் தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு, இல்லை ஏன் எனக்கு இப்படி என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா பாருங்க, தன்னுடைய சொந்த மகனாலே கொல்ல துரத்தப்பட்டு அதெல்லாம் அதற்கப்புறமெல்லாம் எழுதுறது சங்கீதம். இது சங்கீதம் 62. தாவீது சொல்லுகிறார், அவர் என் கன்மலையானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அந்த அதிகமாய்ன்ற அந்த வார்த்தை ஒரு நிமிஷம் தியானித்து பாருங்களேன். இதுக்கு மேல தாவீது என்ன அசைக்கப்பட முடியும்? ஆனா சொல்றாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என் கன்மலை எவ்வளவு ஒரு உறுதியானது என்றால், என் கன்மலை எவ்வளவு வல்லமையானது என்றால், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை எனக்கு. நான் 20 வருஷம் காட்டுல ஓடி திரிந்தா எனக்கு என்ன? என்னை கொல்லுகிறதற்கு சவுல் தேடினா என்ன? என் சொந்த மகனே என்னை துரத்தி கொல்ல நினைத்தால் என்ன? இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. என் கன்மலையானவர் அதைவிட பெரியவர். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஒரு வார்த்தையை நாம விட்டுருவோம். நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு வாட்சி போயிடும். ஆனா பாருங்க, இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையை இந்த ஸ்தானத்துல, இந்த 62ஆம் சங்கீதத்துல நினைத்து பார்த்தீங்கன்னா, ஆணிவேரோடு பிடுங்கப்பட்டு தேவனுடைய வாக்குத்தத்தம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுமா என்ற நிச்சயமற்ற தன்மையில சொந்த மகனாலே துரத்தப்பட்டு, சாப்பாட்டுக்கு கூட இல்லாம ஆசரிப்பில் இருந்த அப்பத்தை எடுத்து சாப்பிடுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட தாவீது சொல்லுகிறார், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இன்று நம்முடைய நம்பிக்கையும் அதுதான். உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்கலாம், கேள்விப்படலாம், துர்ச்செய்திகள் வரலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனாலும் நம் கன்மலையானவர், அவர் ஒரு நாளும் அசைக்கப்பட முடியாதவர். நாம் அவரில் நங்கூரம் பாய்ச்சி இருக்கும் பொழுது, நாம் அவரில் பலன் கொண்டு இருக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது, தாவீதை போல நாமளும் சொல்லலாம், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. சொல்லாமா? எல்லாரும் வாய்த்து சத்தமா சொல்லாமா? நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் என் கன்மலையானவர் ஒரு நாளும் அசைக்கப்பட முடியாதவர். ஆமென். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை அப்பா. இந்த மாலை வேளையில ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் துதிக்கிற ஒரு ஆவியை தாவீதுக்குள்ள கர்த்தர் கொடுத்திருந்தீர் ஆண்டவரே. தன் வாழ்வில நாடோடியாய் ஓடின நாட்களிலும் சரி, தன் மகன் சாலமோனுக்கு ஆலயம் கட்ட வேண்டிய காரியங்களை, முறைமைகளை, செல்வங்களை, ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைத்த நாட்களிலும் சரி, ராஜாவாய் அரசாண்ட நாட்களிலும் சரி, தாவீது பற்றி கொண்டிருந்தது தன்னுடைய கன்மலையின் மேலாண்டவரை. அவருடைய வல்லமையை சார்ந்து, அவருடைய அபிஷேகத்தை நம்பி, அவர் மேல் நாட்டப்பட்டிருந்ததுனால தாவீதினால சொல்ல முடிந்தது, நான் ஒரு நாளும் அதிகமாய் அசைக்கப்பட முடிவதில்லை. இந்த நாள்ல ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வின் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே தகப்பனே, இந்த நாள்ல நாங்கள் விசுவாச அறிக்கையாய் சொல்லுகிறோம், நாங்கள் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. எங்கள் கன்மலை ஆனவர் எங்களை காக்கிறார். அவர் ஒரு நாளும் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், ஜெயமோ அவராலே வரும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மாலை வேளையில தகப்பனே, நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க வந்திருக்கிற இந்த வேளையில தாவீதுக்கு கற்றுக் கொடுத்த அதே ஆவியானவர், தாவீதை பலப்படுத்தின அதே ஆவியானவர் இன்று எங்களை பலப்படுத்தும்படிக்காய்
எங்களை உற்சாகப்படுத்தும்படிக்காய். தாவீது சொல்லல அவரும் என் கண்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லல, அவரே என் கண்மலையாய் இருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரே, வேறு எதை நாங்கள் பற்றி கொண்டிருந்தாலும் இந்த நாள்ல அவை எல்லாவற்றையும் விட்டு உம்மை பற்றி கொள்ளவும், தகப்பனே உம்முடைய பலத்துல எழும்பி நிற்கவும், இந்த நாள்ல உம்முடைய வல்லமையில ஆராதிக்கவும், எங்க கண்மலையை நாங்கள் துதித்து பாடவும் தகப்பனே நீர் எங்களை பலப்படுத்துவீராக. வந்து கொண்டிருக்கிற ஜனங்களை துரிதப்படுத்துவீராக. ஆராதனையின் வேளை, ஜெபத்தின் வேளை, வசனத்தின் வேளை, சகலத்தையும் ஆண்டவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. மீதமுள்ள இந்த வேளையை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற எங்களை சந்தியுங்க ஆண்டவரே. ஒரு தேவ அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க. தேவ தூதர்கள் எங்கள் மத்தியில் எங்க இறங்கட்டும் தகப்பனே. உம்முடைய ஆவியானவர் அசைவாடட்டும் ஆண்டவரே. அசைவாடுகிறது மாத்திரமல்ல, எங்கள் இருதயங்களை அவர் அசைக்கும்படிக்காய் அப்பா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க தருகிறோம் ஆண்டவரே. எங்க இருதயங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க இருதயத்தின் கண்களை திறந்துடுங்க. எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை இந்த நாளிலே கொடுங்க. யோவான் சொன்னது போல, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொன்னது போல, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குள்ளாகும்படிக்காய் ஒரு புதிய அனுபவத்தை உங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால குமாரன் இயேசுவின் நாமத்தினால பிதாவிடத்துல ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு நம்முடைய கண்மலையை நாம் போற்றி பாட போகிறோம். எல்லாரும் உற்சாகத்தோடு, ஏனென்றால் அவரே நம் கண்மலை. நம் வாழ்வின் எந்த சூழ்நிலைகளிலும் எந்த நிலைகளிலும் அவரே நம் கண்மலையா இருக்கிறார். அதனால இந்த மாலை வேளையில எல்லாரும் உற்சாகத்தோடு பாடுவோமா? என்னை காக்கும் தெய்வம் நீரே. கரங்களை தட்டி, எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மீண்டுமாய் சொல்லலாமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கண்களை உயர்த்தி, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. சொல்லுமா? எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா இத்தனை நன்மைகளை செய்கிறார், எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாருங்க, சகல துதிக்கும் சகல கனத்துக்கும் சகல மகிமைக்கும் சகல ஆராதனைக்கும் பாத்திரமானவர் நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறார். நாம மனுஷனை துதித்து பாட வரல, நம்முடைய திறமைகளை காட்ட வரல. நாம் தேவாதி தேவனை, தேவ குமாரனை நாம் துதித்து பாட நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். சகல துதிக்கும் அவர் பாத்திரமானவர். நாம தாவீதுடைய சங்கீதத்தில் நாம் வாசித்தது போல, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்கிறார். அதற்கு காரணம், அவர் கண்மலையின் மேலே நங்கூரமிட்டு அவர் நிறுத்தப்பட்டிருந்தார், கட்டப்பட்டிருந்தார். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் புயல் உண்டு, எல்லாருக்கும் வெள்ளம் உண்டு, மழை உண்டு, சகலமும் உண்டு. ஆனாலும் நாம் கண்மலையின் மேல கட்டப்பட்டிருந்தால் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை, அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கை. அப்ப அந்த கண்மலையை நோக்கி நாம் இன்று பாடி இருக்கிறோம். இந்த நாள்ல இன்னும் தொடர்ந்து அவரை நாம் ஆராதித்து நாம் பாடுவோமா? சங்கீதம் 100 இவ்வாறாக வாசிக்கிறோம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடையே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியில வரணும், மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிக்கணும். நம்ம இப்போ இந்த நிலையில எந்த ஒரு கவலையோ பாரங்களோ எது இருந்தாலும் அதை கர்த்தர் மேல வைத்துட்டு மகிழ்ச்சியோடு ஆராதிப்போமா? As the Bible says, enter his gates with thanksgiving, enter his courts with praise, because the Lord is good, his mercy is everlasting, Amen. His truth endures for all generations. So இன்னைக்கு நன்றியுள்ள இருதயத்தோட அவருடைய வாசல்களை துதியோடு பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு அவரிடத்தை நம்ம கிட்டி சேருவோமா? ஆனந்த சத்தத்தோடு let us sing with joyful shout in the presence of the Lord. அவருடைய சமூகத்தில் நம்ம வரும்போது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க நம்ம வந்திருக்கும் போது, நம்மளுடைய இருதயம் மகிழ்ச்சியினால் அவர் ஆராதிக்கட்டும், அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பட்டும். அவருடைய பிரசன்னத்தினால நிரம்ப நிரம்ப மழை போல வருவதெல்லாம் மெழுகு போல உருகும். பிரியமானவர்களே, இந்த வேளையில் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம ஒப்பு கொடுப்போமா? அவரை ஆராதிப்போமா? மகிழ்ச்சியுள்ள இருதயத்தோடு ஆனந்த சத்தத்தோடு அவரை நம்ம போற்ற போகிறோம். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். நம் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். நம் பாத்திரம் எண்ணெயால் நிரம்பி வழிகிறது. நாம் இன்றைக்கு அவரை மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம். ஆமென். பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்ச தந்தார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். புல்லுள்ள இடத்தில் மேய்ச்ச தந்தார், அந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை.
இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை அல்லேலூயா ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார் நீதியிலே வழி நடக்க செய்தார் மரண இருளில் உடனிருந்து மீட்டார் யெகோவா ராஃபா ராஃபா என்று வாழுவே யெகோவா ராஃபா ராஃபா என்று வாழுவே ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார் நீதியிலே வழி நடக்க செய்தார் மரண இருளில் உடனிருந்து மீட்டார் யெகோவா ராஃபா ராஃபா என்று வாழுவே யெகோவா ராஃபா ராஃபா என்று வாழுவே போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை ஆமென் ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை கோலும் அடியும் கொண்டு தேற்றி வந்தார் சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார் ராஜரீக அபிஷேகமும் தந்தார் யெகோவா நீசி நீசி என்று பாடுவே யெகோவா நீசி நீசி என்று பாடுவே கோடும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார் சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார் ராஜரீக அபிஷேகமும் தந்தார் யெகோவா நீசி நீசி என்று பாடுவே யெகோவா நீசி நீசி என்று வாழுவே போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை ஆமென் ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார் நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார் பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார் யெகோவா ரூபா ரூபா என்று வாழுவே யெகோவா ரூபா ரூபா என்று வாழுவே எல்லாரும் சொன்னாமா பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார் நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார் பரலோகத்தில் நிச்சயத்தை தந்தார் யெகோவா ரூபா ரூபா என்று வாழுவே யெகோவா ரூபா ரூபா என்று வாழுவே போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை ஆமென் ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதனை செய்வோமா? எத்தனை பேர் ஆவலுடன் ஓடி வந்திருக்கீங்க ஆராதனை செய்வதற்கு? ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடினு பாடுறோம். நம்ம எத்தனை பேர் ஆனந்தமாய் வந்து பாடுறோம் யோசிச்சு பார்ப்போமா? Can you say thank you Jesus? Hallelujah. Thank you Lord. கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? நம்ம ஆண்டவரே உங்களோட உங்க வாயில வர வார்த்தைகளை வச்சு நீங்க ஆராதிங்க. இயேசுவை உயர்த்தி ஆராதிங்க. இப்படியாக Psalm 150 states like this: Praise God in the sanctuary. We are in the sanctuary. When you are in the sanctuary, you can't keep quiet. It talks about all those things.
praise Him for His mighty acts, praise Him for His excellent greatness. And it describes about all the symbols, dance, tambourines, and all the stuff. Finally, it says only one word: let everything that has breath praise the Lord. Hallelujah. If you have breath, you have to praise the Lord. Amen. Your voice, your mouth should open, your tongue should speak, your hand should be raised. You should move around. Only a dead body will not move around or do anything. That's what God is expecting us. Can we open your mouth and praise the Lord? Because He is Christ. In alone our hope is there. Without Him, we don't have anything in this world. We are here created for His only and one purpose. There is nothing else in this world apart from that. Amen. Can we praise Him for that? The breath He has given us is to praise Him, is to live for Him, is to please Him, and not for anything else, not for the place we are here, not for the job we are working, not for the world we are here, not for our family, not for anything, but only for Him. There is a purpose God has given us for you and me, brothers and sisters. If you can understand that one, you cannot keep your mouth shut. Open your mouth and submit whatever things you have in your mind. This is the place, this is the sanctuary where God's presence is there. Amen. Unless and until you open your mouth and tell your problems to God, or tell your whatever your heart is feeling, whatever you have in your mind, it will not go out of your heart. Unless and you can't praise the Lord. Can you open the mouth and praise the Lord for what He has done for you so far? You can't even think about it, right? So there are so many things God has done. Yesterday's life and today's life, when we compare, we can't even keep our mouth shut. We can only open our mouth and praise Him for what He has done, for His mighty acts. Can you sing this song? In Christ alone my hope is found. He is my strength, He is my strength and my song. All the children, can you come to the front row? Sing along with this song. This is a familiar song to all of you, right? Come to the front. I want you to sing at the top of your voice. Sing at the top of your voice. In Christ alone my hope is found. Our ஒருவரே நம்ப தகுந்தவர். ஆமென். நம்ப தகுந்தவர். மற்ற எல்லா காரியங்களும் உலகில நம்ம ஏமாற்றி போடலாம். ஆனா அவர் ஒருவர் இன்னாலும் நம்ப தகுந்தவர். The lyrics are here. So sing and sing at the top of your voice. Okay? In Christ alone my hope is found. He is my light, my strength, my song. This cornerstone, this solid ground, flown through the faces proud and strong. What heights of love, what depths of peace, when fears are still, when striving cease, my comforter, my all in all. Here in the love of Christ I stand. In Christ alone, who took on flesh, fullness of God in helpless being. This gift of love and righteousness, scorned by the ones He came to save. Till on the cross, as Jesus died, the wrath of God was satisfied. For every sin on Him was laid. Here in the death of Christ I live. There in the ground His body lay, light of the world by darkness slain. Then burst He forth in glorious day, up from the grave He rose. Hallelujah. Again. And as He stands in victory, since earth has lost its grip on me, for I am in
mine, bought with the precious blood of Christ. No guilt in life, no fear in death. This is the power of Christ in me. From life's first ride to final breath, Jesus commands my destiny. No power of hell, no scheme of man can ever blind from His hand. Till He returns and calls me home, here in the power of Christ I stand. Or calls me home, here in the power of Christ I stand. The பாடல் சொல்லுகிறது, from the life's first cry, children can go back to your, from the life's first cry to the final breath, Jesus commands my destiny. இந்த நாள்ல நம்முடைய பிறப்பு இறப்பு இரண்டையும் அறிந்தவர் அவர். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய இறக்க போகிற நாள் நமக்கு தெரிந்தால் பிறந்த நாள் யாராவது கொண்டாடுவோமா? இங்கே would any of us celebrate birthday? இப்பதான் பிறந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் பர்த்டேல என்ன வந்துடும்? ஓ மை குட்னஸ், ஐ ஒன்லி ஹேவ் திஸ் மெனி இயர்ஸ் லெஃப்ட், இல்லையா? காலங்களை உணர்ந்து கொள்ளாத படிக்கு, நித்தியத்தை அறிந்து கொள்ளாத படிக்கு அவனுடைய இருதயத்தில் ஒரு தேடலை தேவன் வைத்திருக்கிறார். இந்த நாள்ல நம்முடைய எதிர்காலத்தை குறித்து என்ன கேள்விகளோடு இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம்? Do we believe that Jesus commands our destiny? அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்வில் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கும். அதனாலதான் அந்த ரகசியத்தை அறிந்த மோசே சொன்னான், உடைய பிரசன்னம் எனக்கு முன்பாய் செல்லாவிட்டால், உடைய பிரசன்னம் என்னோடு செல்லாவிட்டால் என்னை கொண்டு போகாது ஆண்டவரே. Don't take me forward. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு தேவ தூதனை அனுப்புகிறேன், நான் தேவ திரள் சேனைகளை அனுப்புகிறேன், அவர்கள் சுகபத்திரமாய் உன்னை வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போவாங்க. ஆனா மோசே சொல்றான், நீர் ஒருவர் எனக்கு போதும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் என்னோடு இல்லாவிட்டால் என்னை கொண்டு போகாது. நாங்க இங்கேயே மடித்து போக நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம், ஆனா உங்களுடைய பிரசன்னம் இல்லாமல் ஒரு அடி கூட நாங்க எடுத்து வைக்க வாஞ்சிக்கலாம் ஆண்டவரே. இன்றைக்கு நாம் அவரிடத்துல சொல்லுவோமா, அப்பா நான் உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு எவ்வளவு விலகி இருக்கேன் எனக்கு தெரியல, ஆனால் இனிமேல் நான் ஒரு அடி எடுத்து வைக்க விரும்பல ஆண்டவரே. Without your presence, I don't want to take a single step forward. இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்துல சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது நமக்கு, எவரெவர் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்கிறார்கள் என்று. இன்னைக்கு சொல்லுவோம், ஆவியானவரை என்னை நிரப்புங்க, என்னை நடத்துங்க, என்னை நித்திய பாதையில நடத்துங்க, அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு இருதயத்தை கொடுங்க. அவருடைய சங்கீதம் 4 நாம் வாசிக்கிறோம், தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று அவர் ஆய்ந்து பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி அவரை மாத்திரம் நம் கண்கள் முன்னால் நிறுத்துவோம். அவரை மாத்திரம் நிறுத்துவோம். This is just a time of your one-on-one with him. உலகத்தை நோக்கி பார்த்த கண்கள், நாட்கள், நேரங்கள் போது ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். வானம் திறக்கப்படட்டும் இந்த வேளையில, தேவ மகிமை இறங்கட்டும் இந்த வேளையில, மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தூணாய் நீர் இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெருமழை ஊற்றப்படும்படிக்காய், பின்மாறி மழை இந்த இடத்துல ஊற்றப்படும்படிக்காய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அனலும் இல்லாத குளிரும் இல்லாத நாட்கள் போதும், என் வாழ்க்கை அனலுள்ளதாய் மாற தகப்பனே, கணுக்கால் அளவு போதும், முழங்கால் அளவு போதும், மூழ்கி தவிக்கிற நாட்கள் வர தகப்பனே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பாடலை உணர்வுள்ள இருதயத்தோடு
தேவனை தேடுகிற ஆவியானவரை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தோடு இந்த பாடலை நாம் பாடும் பொழுது வானம் திறந்து தேவ மகிமை இந்த இடத்தை மூடும். பிரியமானவர்களே, ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடின விதமாய் இந்த பாடலை பாடுவோமா? வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னை அனலாய் இன்னும் நிரப்பிட என்னுள்ளம் ஏங்கிடுது. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னை அனலாய் இன்னும் நிரப்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். கரங்களை உயர்த்தி பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். மீண்டும் ஒரு விசையாய் பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். உம்மாவி ஊற்றப்பட்டார் மரித்தவை உயிர் பெறுமே. உம்மாவி ஊற்றப்பட்டார் சகல உலர்ந்த எலும்புகளும் உயிர் பெறட்டும். உயிர் பெறுமே. எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் பிரசன்னம். சொல்லுங்க. எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் பிரசன்னம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் உணர்ந்தவர்களாய் முடியாததை முடிய செய்யும். உம்மாவி ஊற்றப்பட்டார் தடைகளும் வழி விடுமே. விசுவாசத்தோடு உம்மாவி ஊற்றப்பட்டார் தடைகளும் வழி விடுமே. கண்ணீர் கவலைகள் யாவையும் சந்தோஷமாய் மாற்றிடும் பிரசன்னம். ஹalleluya. கண்ணீர் கவலைகள் யாவையும் சந்தோஷமாய் மாற்றிடும் பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடிய
முடியாததை முடிய செய்யும். எல்லாரும் மீண்டும் ஒரு விசையாய் ஒருவருடைய வாய்களை மூடி இருக்க வேண்டாம். தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். வாழ்க்கையில என்ன முடியாது என்ற இடத்துல வந்திருக்கிறீங்களோ, எந்த இடத்துல கூடாது என்று நிற்கிறீர்களோ, கதவுகள் அடைத்திருக்கிறது என்று நிற்கிறீர்களோ, அவருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்ப்பீங்களா? மோசேயை போல சொல்லுவீங்களா? அப்பா அவருடைய பிரசன்னம் வேணும் எனக்கு. என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அது செய்யும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அப்பா உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்முடைய பிரசன்னம் என் வாழ்வில இல்லாததுனால நான் இழந்து போனவைகளை இரண்டத்தனையா எனக்கு திரும்ப தரும். ஹalleluya. இந்த நாளில எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டு நிற்கிறீர்களோ, எந்த இடத்துல நொறுங்கி போய் நிற்கிறீர்களோ, எந்த இடத்துல தோல்வி என்று நிற்கிறீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து நிற்கிறீர்களோ, அவரை பார்த்து சொல்லுவீங்களா? மோசே அபுதமாய் நின்றான் ஒரு காலத்துல, மோசே அபுதமாய் நின்றான் ஒரு காலத்துல. இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னால எப்படி முடியும் ஆண்டவரே என்று சொல்லி தலை குனிந்து நின்ற பொழுது தேவன் சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன். மோசே நான் உன்னோடு இருப்பேன். நான் உன் கரத்தின் மூலம் செய்கிற கிரியைகள் அற்புதமானவைகளாய் இருக்கும், அதிசயமானவைகளாய் இருக்கும். அதே தேவன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, உன் வாழ்க்கையில வெறுமையா இருக்கிற இடத்துல என் பிரசன்னத்தை நீ வாஞ்சிப்பாயா? என் பிரசன்னத்தை நீ வாஞ்சிப்பாயா? ஆவியானவர் இந்த நாளை கேட்கிறார், என் பிரசன்னம் உன் வாழ்க்கையை நிரப்பி இருக்கிறதா, அல்லது இந்த உலகம் நிரப்பி இருக்கிறதா? இந்த உலகத்தின் சிந்தைகள் உன்னை ஆட்கொண்டு இருக்கிறதா? தேவ சிந்தை ஆட்கொண்டு இருக்கிறதா? இந்த உலகத்தின் ஆவிகள் உன்னை பற்றி கொண்டிருக்கிறதா, அல்லது என்னுடைய பரிசுத்த ஆவியானவர், ஆனால் ஆக்குகிற ஆவியானவர் உன்னை பற்றி கொண்டிருக்கிறாரா? இந்த நாள்ல அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்போமா? அப்பா அவருடைய பிரசன்னம் மேக ஸ்தம்பமாய் நின்ற பிரசன்னம், அக்கினி தூணாய் நின்ற பிரசன்னம், அப்பா செங்கடலை பிரித்தவுடைய பிரசன்னம், யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தவுடைய பிரசன்னம், எரிகோ மதிலை விழச் செய்தவுடைய பிரசன்னம், பார்வோனின் சேனைகளை அவிழ்த்தினவுடைய பிரசன்னம், தாவீதின் எதிரிகளை முறியடித்த அவருடைய பிரசன்னம் இன்றைக்கு என்னோடு வரட்டும் ஆண்டவரே, இன்றைக்கு என் குடும்பத்தோடு வரட்டும் ஆண்டவரே, இன்றைக்கு என் பிள்ளைகளோடு வரட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். தேவனுடைய வசனத்தை நம்பினவர்களாய் எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் என் நுகம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் நுகங்களை நாம் முறிக்கணும். என் சகோதர சகோதரிகளின் நுகங்களை முறிக்கிற வல்லமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். சகல அதிகாரமும் எனக்கு உண்டு என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பிரசன்னத்தினால அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்துவீராக, எங்கள் ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்துவீராக. உடைய வசனத்துக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே, உடைய வசனத்துக்காய் காத்திருக்கிறோம், ஜீவ அப்பத்திற்காய் காத்திருக்கிறோம். இதை புசிக்கிறவன் ஒரு நாளும் பசியடையான் என்று சொன்னீங்களே. இந்த நாள்ல பல உலகத்தின் பசியோடு நாங்கள் திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய தாகத்தை, பசியை எங்களுக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும் என்று சொன்னீரே, பற்றி எரியும்படிக்காய் நீர் செய்வீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடுவதாக, உம்முடைய வசனம் எங்களை சந்திப்பதாக தகப்பனே. சம்மட்டியை போல கற்பாறைகளை பிளக்குற அந்த வசனம் எங்கள் மத்தியில கடந்து வருவதாக. உம்முடைய ஆவியானவர் அதை செய்து முடிப்பீராக. அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி வராது. இந்த நாளிலே நீர் என்ன நோக்கத்திற்காய் உம்முடைய வசனத்தை அனுப்புகிறீரோ, அது தன் கிரியைகளை செய்யும்படிக்காய் எங்கள் இருதயத்தை திறந்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. மீதமுள்ள வேலையை நீர் கொடுக்கிறீர்கள். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் வரலாம். Welcome you all in the name of Jesus Christ. இந்த வாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட், இந்த வாரம் ஃப்ரைடே 25th of March ஜீவிதா வீட்டில் ப்ரேயர் இருக்குது. நைட் ப்ரேயர் 8 to 10. அண்ட் இந்த வாரத்தோட பர்த்டேஸ் அண்ட் ஆனிவர்சரிஸ்
யாராவது இருந்தீங்கன்னா முன்னாடி வாங்கினீங்க. பாஸ்டர் பிரேட்குமார். தேங்க்யூ. 23rd to 29th. Praise God. கர்த்தருக்காய் ஸ்தோத்திரம். சகோதரர் மணி நம்ம எல்லாருக்கும் I don't need to introduce him, elder of our church, such a wise counsel, and God has blessed us with his presence. And Sarah, we thank the Lord for you for leading us in worship. And கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அவர்களுக்காய் கர்த்தர் புதியதொரு ஆண்டை அவர்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அதை நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைக்கும்படிக்காய் ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் ஆண்டவரே. அழைத்தவர் நீர், உண்மை உள்ளவர். பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, என்னை தமஸ்குக்கு செல்லுகிற வழியிலே பிரித்தெடுத்த தேவன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லல, என் தாயின் கருவிலிருந்தே என்னை பிரித்த என்னுடைய தேவன் என்று சொன்னார் ஆண்டவரே. இந்த நாளில சகோதரர் மணிக்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கருவிலிருந்து பிரித்தீரே ஆண்டவரே. தகப்பனை பெயர் சொல்லி அழைத்தீரே. இதுவரை நடத்தி வந்திருக்கிறீரே எபினேசரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவரை கொண்டு எத்தனை ஆத்துமாக்களை ரட்சித்திருக்கிறீர், எத்தனை சபைகளை கட்டி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுடைய சபைக்கு ஒரு மூப்பராய் ஒரு நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உடைய நன்மையும் கிருபையும் சகோதரரையும் சகோதரி ஜெயாவையும் தொடரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் அவர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் ஆண்டவரே பலரை உமக்குள்ளாய் நடத்துகிற அந்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நீர் தந்து நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். சுக பல ஜீவனை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா, அசாத்தியங்கள் சாத்தியம் ஆண்டவரே. நல்ல சரீர ஆவிக்குரிய பலன் ஆண்டவரே. இன்னும் பலத்தின் மேல் பலன் அடைந்து எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, சாராக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இடம் வயதுல ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்தை மகளுடைய இருதயத்துல நீர் எழுதுவீராக தகப்பனே. கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதையா. மகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. We pray that she will be taught by the Lord, O Master. And Father God, thank you for the humility in her, O Master. The humility in her parents, O Lord. We see it in her as well, O Lord. அந்த மன தாழ்மையும் தேவ பயமும் ஆண்டவரே இருதயத்துல பெருக 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 மகள் வளர்ந்து பெருகும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உலகத்தின் ஞானத்திலும் ஆவிக்குரிய ஞானத்திலும் மகள் வளர்ந்து பெருகி ஆண்டவரை உமக்கு சாட்சியாய் ஒரு சந்ததி எழும்பும், அது என் நாமத்தை சொல்லி வரும் என்று சொல்லி இருக்கிறதுபடி உம்முடைய நாமத்தை சொல்லி வருகிற ஒரு தலைமுறையாய் கர்த்தர் நீர் அழைப்பீராக தகப்பனே. when you call somebody, you don't call an individual, you call a generation, oh Lord. You call a generation, oh Master. சாராவின் மூலமாய் நீர் தொடப்போகிற தலைமுறைகளுக்காய் நாங்கள் இப்பொழுதே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வருடத்துல ஆண்டவரே உம்மை அறிந்த பிள்ளைகளுக்கும் உம்முடைய நாம அறியாத பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுங்க. நீங்க வழி நடத்துங்க, கிருபை செய்யுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹாப்பி பர்த்டே. மீண்டும் ஒரு விசையாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்முடைய ஃபேமிலிஸில் several of our families are traveling for spring break. அதனால தான் நிறைய ஃபேமிலிஸ் இல்லை இன்னைக்கு. ஸோ keep them in prayer for their travel mercy. சுகபத்திரமாய் அவங்க வந்து இங்கே ரீச் ஆக keep them in your prayers. இன்று ஆரம்பத்தில் நாம் இந்த ஆராதனையின் துவக்கத்தில் நான் சொன்னது போல பாருங்க, நம்முடைய ஆராதனையின் வேளையிலும் சரி வசனத்தின் வேளையிலும் சரி ஒரு காத்திருத்தல் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். ஒரு சங்கீதம் 62 நாம் வாசித்து 1-2 வாசித்து இன்று நாம் ஆராதனை துவங்கினோம். அதில் தாவீது சொல்லுகிறார், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. அமர்ந்திருக்கிறதுன்றது அலைச்சல்களை எல்லாம் விட்டு எங்கெங்கோ அலைஞ்சு தாவீது சொல்லுகிறார், என் அலைச்சல்களை எல்லாம் என் தேவன் அறிந்திருக்கிறேன். தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு இந்த உலகத்துல எவ்வளவு அலைச்சல்கள் பாருங்க. அப்படி அமர்ந்திருந்ததுனால, தேவனுக்கு காத்து கொண்டிருந்ததுனால அவர் சொல்லுகிறார், அடுத்த வசனத்துல அவர் சொல்லுகிறார், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். தாவீது எவ்விதமாய் அசைக்கப்பட்டார்? கொஞ்சமா அசைக்கப்பட்டாரா? தலைகீழாய் அசைக்கப்பட்டார். 20 வருடங்கள் காட்டில் 15-20 வருடங்கள் காடு மேடெல்லாம் ஓடி திரிந்து எவ்வளவு அவர் அசைக்கப்பட்டார் அவர். ஆனா அவர் சொல்றார் தன்னுடைய சங்கீதத்துல, அவரின் கண்மலையாய் இருக்கிறதுனால, நான் அவரை நோக்கி காத்திருந்து அமர்ந்திருக்கிறதுனால நான் அதிகமாய் அவர் சொல்றாரு, எனக்கு நடந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு நடந்த அந்த 20 வருடங்கள் அலைச்சல்கள்னா ஒண்ணுமே இல்லை. எனக்கு நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா வாழ்க்கையில் எப்படி நினைக்கிறோம்?
ஐயோ, ஏன் எனக்கு இவ்வளவு துன்பம் வருது, ஏன் இவ்வளவு இடைஞ்சல்கள் வருது, ஏன் இவ்வளவு செஞ்சல். அவ்வளவு தலைகீழாய் அசைக்கப்பட்ட தாவீது, பரதேசியாய் அலைந்து திரிந்த தாவீது சொல்றாரு, நான் அதிகமாய் அசைக்கப்படுறேன். இந்த சங்கீதம் எழுதும் பொழுது அவர் சொந்த மகனே துரத்தி கொல்றதுக்கு வந்ததுக்கு அப்புறம், சவுல் ராஜா அவரை கொல்லுகிறதற்கு வந்ததுக்கு அப்புறம், இதுக்கு மேல என்ன அசைக்கப்படணும்? ஆனா தாவீதுக்கு அது எல்லாமே ஒரு பொருட்டாவே பண்ணல. ஏன் தெரியுமா? அவர் கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருந்தார். ஆமென், ஹalleluya. இன்று நாம பாடினது போல அந்த கண்மலையானவர் துதிக்கப்படத்தக்கவர். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற நாம் ஒரு நாளும் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. இந்த நாளில் நம்ம மத்தியில தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படிக்காய் சகோதரி லிஸி நம்ம மத்தியில இந்த நாளில் பகிர்ந்து கொள்வாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நம்ம ஆராதனைக்கு கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் மறுபடியுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? தாவீது சொல்கிறார் இல்லையா, உங்களுடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம், உங்களுடைய வலது பார்சத்துல நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி இல்லையா. அவருடைய சமூகத்துல இருக்கிற நமக்கு என்ன இருக்கு? பரிபூர்ண ஆனந்தம் இருக்கு இல்லையா, நித்திய பேரின்பம் இருக்கு. ஆகையினால ஆண்டோடைய சமூகத்துல இன்னைக்கு ஆராதனை வேலையிலையும் நம்ம கேட்டோம் இல்லையா, என்ன கேட்டோம்? நம்ம அந்த மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள் என்று சொல்லி. அப்ப ஆண்டோடைய சமூகத்துல இருக்க நமக்கு எவ்வளோ எல்லாருக்கும் எதையும் சில காரியங்கள் நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது இல்லையா. ஆனாலும் அதன் மத்தியிலையும் நம்ம என்னன்னா ஆண்டவருக்குள்ள நம்ம மன மகிழ்ச்சியா இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இரு, அவருடைய இருதயத்தின் வேண்டுதலுக்கு உனக்கு அருளை செய்வார் என்று சொல்லி வசனம் சொல்ற. அப்ப கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்மளுடைய பலன். நெகேமியா 8:10 இல்லையா. அதனால கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க நம்ம கற்றுக்கொள்ளுவோம். இந்த நாளிலே செய்திக்காக நம்ம எடுத்துக்கொள்கிற வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14 18 முடிய உள்ள வசனங்கள். Romans chapter 8 verses 14 through 18. I request Sister Shirley to read those verses. நம்ம அந்த வசனங்களை வாசிக்க கேட்போம், பின்பு நம்ம செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லுவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமாம், தேங்க்யூ சிஸ்டர். நம்ம ஜெபித்து செய்திக்குள்ள கடந்து போவோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, பேசுவது நீங்கள் எல்லாம் பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி பிதாவின் ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளின் பின்னாலே செல்லுகிறது என்று சொன்னீங்கப்பா. கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆண்டவரே நன்றி ராஜா. அப்பா, நீர் காரியங்களை விலக்கி சொன்ன பொழுது எம்மாவூர் சீஷருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் வல்லமையோடு அதிகாரத்தோடு புறப்பட்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய வார்த்தைகள் ஒரு நாள் வெறுமையா திரும்பது அல்லப்பா, நீர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. உடைய வார்த்தைகளை ஆண்டவரே நீர் அப்பா நீர் அனுப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை அனுப்பிதான் நீர் குணமாக்கினீர் அப்பா. உம்முடைய வார்த்தையை கத்த நீர் அனுப்பி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துக்கிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் இந்த செய்தி இந்த பகுதியிலேருந்து நான் பிரசங்கிக்க போகிறேன் என்று சொல்லி நான் பாஸ்டர்கிட்ட நான் சொல்லலை. எப்பயுமே நாங்கள் அதை ஷேர் பண்ணிக்கிறதில்ல. அவர் எதை குறித்து அவர் பேச போகிறாரு, இல்லை நான் எதை குறித்து நான் பேச போகிறேன் என்று சொல்லி நாங்கள் வீட்டில் டிஸ்கஸ்லாம் பண்ணுறதில்ல. நாங்கள் ஜெபத்தில் தான் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா ஆராதனையில், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இல்லையா. இஃப் யூ ஆர் லெட் பை த ஸ்பிரிட் தென் we are the children of God.
ஆமென். யோவான் 1:12 சொல்லுது, இயேசுவிடத்துல விசுவாசம் உள்ளவர்கள் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி, இல்லையா? இங்க நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள் தான் வந்து அவருடைய புத்திரர்கள் என்று சொல்லி. இப்ப கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாக பாஸ்டர் சிமியோன் வந்திருந்தாங்க இல்லையா? அவங்க வந்திருந்தப்ப கூட ஒரு 4 காரியத்தை சொன்னாங்க இல்லையா? ஆவியானவரால வந்து நம்ம முத்திரை போடப்படுகிற அனுபவம், ஆவியானவரால நம்ம நிரப்பப்படுகிற அனுபவம், ஆவியானவரால நடத்தப்படுகிற அனுபவம், அடுத்து கடைசி ஆவிக்குள்ளாகிற அனுபவம் என்று சொல்லி 4 காரியத்தை குறித்து அவங்க பேசினாங்க. நம்ம கேட்டோம் இல்லையா? ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல, அப்புறம் அடுத்த நாள் சர்வீஸ்லயும் அது குறித்தான காரியங்களை அவங்க வந்து நமக்கு வந்து பிரசங்கித்தாங்க இல்லையா? அப்ப ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் வந்து நமக்கு இருக்கணும் இல்லையா? நம்ம வந்து என்னன்னா வந்து இந்த அதிகாரத்துல நீங்க அப்படியே வாசிச்சீங்கன்னா முதல்ல இருந்து பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்வார்னா, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி, இல்லையா? அப்ப நம்ம மாம்சத்தின்படி நம்ம நடக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நம்ம ஆவியின்படி நடக்கும்படிக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து வாசித்தோம்னா, மாம்சத்துக்குரியவர்கள் என்னன்னா மாம்சத்துக்குரிய காரியங்களை வந்து யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, அதனால மாம்சத்தின்படி நடக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து ஆவிக்குள்ளானவர்கள் வந்து நம்முடைய சிந்தை ஆவியின் சிந்தையாக மாற வேண்டும் இல்லையா? If we have the mind of the spirit, mind of Christ, then we will walk according to the spirit இல்லையா? நம்ம ஆவியின் சிந்தை உடையவர்களாக இருக்கும் பொழுதுதான் நம்ம ஆவிக்குள்ளான நம்முடைய வாழ்க்கை வந்து ஆவியானவரால் நடத்தப்பட முடியும். நம்ம சர்ச்சுக்கு போறதுனாலயோ, நம்ம வந்து காணிக்கைகளை கொடுக்கறதுனாலயோ, இல்ல நம்ம நல்ல காரியங்களை நம்ம செய்யறதுனாலயோ நம்ம வந்து ஸ்பிரிட்ஃபுல் கிறிஸ்டியனா மாறவே முடியாது. நம்முடைய மைண்டு இல்லையா, நம்மளுடைய மனசு எல்லாம் ஆவியானவராலேயே நிரப்பப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம என்னன்னா நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக நம்ம மாற முடியும். அப்பதான் ஆண்டவருடைய புத்திரர்களாக நம்ம மாற முடியும். அந்த வசனங்களை வாசிச்சோம்னா, அந்த முன்னாடி அந்த 9வது வசனத்துல வாசிச்சோம்னா, தேவனுடைய ஆவி உங்களில வாசமா இருந்தால் வந்து நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள் என்று சொல்லி. அப்ப தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருந்தா நம்ம என்னன்னா மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருக்க மாட்டோம், நம்ம ஆவிக்குட்பட்டவர்களாக நம்ம இருப்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை தான் ஜீவனும் சமாதானமுமாகும் என்று சொல்லி அதே அதிகாரத்துல தான் நம்ம வாசிக்கிறோம். பிரியமான, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்ம ஆவியானவரால் நம்ம நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னா நம்முடைய சிந்தை வந்து ஆவியின் சிந்தையாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணினாதான் நம்முடைய சிந்தை ஆவியின் சிந்தையா மாறும். இல்லைன்னா மாம்சத்துக்குரிய காரியங்களை தான் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம என்ன செய்யணும், இப்படியே நம்ம இங்க உட்கார்ந்து இருந்தாலும் வந்துட்டு இல்லையா, விமனா இருந்தா என்ன, நம்ம வீட்டில் போய் கிட்லர் என்ன பண்றதுன்னு யோசிக்காதீங்க சரியா? மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இல்லையா? இப்போ மென்ன இருக்கிறீங்க இல்லை ஒர்க் பண்ணுறவங்க அடுத்த நாளைக்கு ஐயோ நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒர்க்கை குறித்து நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா? இப்படியே நம்ம வந்து என்ன செய்வோம் இல்லையா, புசிப்போம், குடிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம்னு இப்படி வந்து உங்களை இந்த உலகத்து காரியத்துக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதுன்னு ஆண்டவரை இயேசு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ நம்முடைய சிந்தை நம்ம ஆவியின் சிந்தையாக மாறணும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையா நம்ம நடக்கணும், நான் உண்மை நேசிக்கணும், உங்களுடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படியணும், உண்மை நான் பிரியப்படுத்தணும், நான் என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ள வளரணும். அப்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இல்லையா? நம்ம ஆண்டவரை தேட 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 மற்ற காரியங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக நடக்கும். இப்போ நம்ம மற்றதை யோசிச்சு ஆண்டவரை தேட எனக்கு நேரம் இல்லை, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னே ஓடிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை என்னன்னா கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்காது. ஆவியானவரால் நம்மளால நடத்தப்பட முடியாது. எவர்கள் ஆவியினால நடத்தப்படுகிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப அடுத்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, நம்ம திரும்பவும் 15வது வசனம், நம்ம திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை அல்ல அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியவே நீங்கள் பெற்றீர்கள் என்று. அப்ப நம்ம பிள்ளைகளாக இருக்கிறபடினால நம்ம ஆண்டவரை வந்து என்னன்னா அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியவே நம்ம பெற்றிருக்கிறோம். இப்போ இதை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? வானத்தையும் பூமியை பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளுடைய தகப்பனா இருக்கிறாரு. அவரை நம்ம கூப்பிடுற அந்த குமாரனின் ஆவியை நம்முடைய உள்ளத்துல கொடுத்தாருன்னு கலாத்தியர் 6:4 வாசிக்கிறோம். அப்பதான் நம்ம ஆகையினாலதான் நம்ம ஆண்டவரை அப்பா பிதாவேன்னு நம்ம கூப்பிடுகிறோம்
இல்லையா? அப்பா பிதா எப்படி நம்ம பிள்ளைங்க தான் நம்மளை வந்து அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா? வேற யாரும் நம்மளை அப்படி கூப்பிட மாட்டாங்க. நம்ம சொந்த பிள்ளைங்க தான் நம்மளை அப்பா அம்மான்னு கூப்பிடுவாங்க. அப்ப ஆண்டவர் வந்து நமக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறார் இல்லையா? அப்ப அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறபடினால தான் நமக்கு அந்த அப்பா பிதாவின்னு கூப்பிடுகிற அந்த ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப் இல்லையா, அதை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் நம்ம வந்து என்னன்னா உலகத்தின் காரியத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலகத்தார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்திலேயே தான் இருக்கிறாங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி அப்படிதான் பயப்படுறாங்க. யார்கிட்ட நீங்க போய் பேசினாலும் பார்த்தீங்க பயமுறுத்துகிற வார்த்தைகளை தான் பேசுவாங்க. என்ன நடக்கும் ஏது நடக்கும், இந்த நிறைய கவர்மெண்ட்ல நிறைய ரூல்ஸ் இருக்குது, இந்த விசா அந்த காரியம் இந்த காரியம், இந்தியாவுக்கு நான் போகலாமா வேண்டாமா, நான் போனா திரும்பி வருவேனான்னு தெரியல, என்னன்னு புரியல அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பயம் கலக்கம் இல்லையா? இல்லை கொஞ்சம் ஏதாவது உனக்கு வீக்காக இருக்குது டயர்டாக இருக்குன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் நீ உடனே எல்லாம் செக்அப் பண்ணு, இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, நம்மளையே பயமுறுத்தி விட்டுருவாங்க. சரியா? அப்படிதான் இந்த உலகம் அப்படிதான் இருக்குது, பயத்துக்குள்ளே தான் நிரம்பி இருக்கிறாங்க. ஆனால் வசனம் தெளிவாக இருக்கிறது, அந்த மறுபடியும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. ஸோ பயம் வந்து என்னன்னா வந்து வேதனை உள்ளதுன்னு வேதம் சொல்லுகிறது. அது வந்து ஒரு பாண்டேஜ். பயப்படுகிற ஆவி வந்து என்னன்னா ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்கல இல்லையா? அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியவே ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. ஆகையினால ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வந்து உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் இல்லையா? நம்ம மனுஷரையோ கவர்மெண்டையோ யாரையுமே நம்பி நம்ம இந்த உலகத்துல வாழ முடியாது. மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் நம்புவதற்கு அவன் எம்மாத்திரோன்னு வசனம் சொல்லுது இல்லையா? நம்ம யாரையுமே மனுஷங்களை நம்பவே முடியாது. மனுஷங்க தான். நம்ம யாரை ரொம்ப நம்ம நம்புறோம், நமக்கு உதவி செய்வாங்க நம்ம நினைக்கிறோமோ அவங்க தான் நம்மளை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க, கைவிட்டுருவாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் வந்து நம்மளை கைவிடவே மாட்டார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவரை வந்து அப்பா பிதாவேன்னு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் வந்து ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல நமக்கு இறங்குகிறார், தேவனாக இருக்கிறார். அதுபடியாக ஆண்டவர் நமக்கு இறங்குகிறார். அடுத்த வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி யாரும் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியது தேவையில்லை இல்லையா? நமக்கு பார்த்தா தெரியும் அவங்களோட நடவடிக்கைகள், அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்த்து சரி இவங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா? தெரிந்து கொள்ள முடியும் ஓரளவுக்கு. இவங்க ஆண்டவரை நேசிக்கிறாங்க, இவங்க கஷ்டத்தின் மத்தியிலையும் வந்து அவங்க வந்து எல்லா மீட்டிங்ஸுக்கும் வருவாங்க, அவங்க வந்து ஆண்டவரை தேடுறவங்க அப்படின்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஆனால் ஆவியானவரால் நம்ம நடத்தப்படுகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து இப்போ பாஸ்டர் நாங்களாம் வந்து பாஸ்டர் இல்லையா, நாங்கள் ஊழியம் செய்கிறோம், நம்ம வசனத்தை பிரசங்கிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க, அவங்களாம் ரொம்ப ஹோலியாக இருக்காங்க, அவங்க ரொம்ப ஸ்பிரிட்ஃபுல்லாக இருக்காங்க, ஆவியானவரால் நடத்தப்படுறாங்க அப்படின்னா எல்லாரும் அப்படி நினைப்பாங்க இல்லையா? அப்படிதான். ஆனால் வந்து பாருங்க, நாங்களும் வந்து மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், நாங்களும் வந்து மாம்சத்தில் தான் இருக்கிறோம். எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது இல்லையா? ஆண்டோட அழைப்பினால நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். மற்றபடி நம்ம எல்லாரும் ஒன்று தான். நாங்களும் மாம்சத்தில் தான் இருக்கோம், எங்கள்கிட்டையும் பலவீனங்கள் இருக்குது. அப்போ நான் வந்து ஆவியானவர்கள் நடத்தப்படுகிறேன், நான் இல்லை என்னிடத்துல மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகிறதா, எனக்குள்ள மாம்சம் வந்து அப்படியாக இந்த கோபம், எரிச்சல், பொறாமை, இந்த மாதிரி காரியங்கள் இல்லையா, கசப்புகள், வெறுப்புகள், அன்ஃபர்கிவ்னஸ், பிட்டர்னஸ், அப்படியே மாம்சத்துக்குரிய காரியங்கள் பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெரிய லிஸ்ட் எழுதுவார். கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வீட்டில் போய் பாருங்க, மாம்சத்துக்குரிய கிரியைகள் வந்து வெளியரங்கமா இருக்கிறது என்று சொல்லி. அப்ப அப்படிப்பட்ட காரியங்களே நமக்குள்ள இருக்குதா, இல்லை நம்ம ஆவியானவர்கள் நடத்தப்படுகிறோமா அப்படின்னு சொல்லி யாரு நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பாங்க? ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார் இல்லையா? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். நம்ம தவறு செய்யும் பொழுது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை கண்டித்து உணர்த்துறாங்க. நம்ம செய்யறது தப்பு, நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படிலாம் நமக்கு உணர்த்தும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா நம்மளை சரி பண்ணி கொள்ளுகிறோம் இல்லையா? ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி நான் கோபப்படாதபடிக்கு எனக்கு வந்து கோபத்தை அடக்குகிறதுக்கு, அந்த கோபத்தை நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. இதெல்லாம் விடுறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்கன்னு நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வந்து ஆவியானவர் நம்மளை அப்படியே நடத்துறாங்க, நம்மளை சரி பண்றாங்க இல்லையா? ஆகையினால்தான் ஆவியானவர் தான் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க.
யோபு சொல்லுவார்ல, என்னை குறித்து சாட்சி பகர்கிறவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லி இல்லையா? மனுஷருடைய சாட்சியை விட நமக்கு கர்த்தருடைய சாட்சி தான் நமக்கு வேணும் இல்லையா? மனுஷங்க இன்னைக்கு நல்லா நம்மளை புகழுவாங்க, நாளைக்கு என்ன பண்ணிடுவாங்க? கீழே போட்டு நம்மளைய என்ன செய்வாங்க? கீழே போட்டுருவாங்க நம்மளை இல்லையா? நான் மிதிப்பாங்கன்னு சொல்ல வந்தேன், பட் அந்த வார்த்தையை சொல்ல நான் விரும்பலை. அதனால நான் அதை சொல்ல நான் விரும்பலை. இன்னைக்கு நம்மளை புகழுவாங்க, உயர்த்துவாங்க, நாளைக்கே நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? கீழே போட்டுருவாங்க. ஸோ அதனால நம்மளுடைய புகழ்ச்சி எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது இல்லையா? நம்முடைய சாட்சி, நமக்கு சாட்சி பகர்கிறவர் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு இல்லையா? அப்போ அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இல்லையா? மனுஷரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை அல்ல, மனுஷரை பிரியப்படுத்த வாழ்க்கை அல்ல, மனுஷரை பிரியப்படுத்தவே முடியாது நம்மளால இல்லையா? ஆகையினால அவர் ஆவியானவர் தான் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்து 17வது வசனத்தை நம்ம யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். ரோமர் 8:17. ஆமே. அப்ப நம்ம பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப் we are children then we are heirs and we are co-heirs அப்படின்னு இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கிறோம் அப்படியா? சுதந்திரவாளி அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம பிள்ளைங்க அவங்க சுதந்திரவாளி அப்படின்னா நம்முடைய சொத்து, நம்ம எல்லாத்துக்கும் அவங்க தான் சுதந்திரவாளி, அவங்க தான் உரிமை கொண்டாட முடியும் இல்லையா? வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இப்ப நம்ம சொத்தை நம்ம வேற யாருக்காவது கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா நம்ம பிள்ளைங்க தான் அதுக்கு உரிமையானவர்களாக இருக்கிறாங்க, அவங்க தான் சுதந்திரவாளி. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம சுதந்திரவாளிகளாக நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்க, எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு உரிமை பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். ஆமென். நம்ம சாதாரணமானவங்க கிடையாது. அதனாலதான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் வாக்கியம் உள்ளது. நம்ம சுதந்திரவாளிகளாக நம்ம இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறோம் என்று சொல்லி வசனம். அப்படின்னா என்ன? கிறிஸ்து குமாரன் இல்லையா? குமாரன் அவரோட உடன் சுதந்திரர் அப்படின்னா கிறிஸ்து நமக்கு சகோதரரா இருக்கிறார். அவர் நமக்கு மூத்த சகோதரர். எபிரேயர்ல வாசிக்கிறோம் இல்லையா? எபிரேயர் 2:11 அவர் நம்மை சகோதரர் என்று அழைக்க அவர் நான் வெட்கப்படவில்லை என்று சொல்லி. அப்ப அவர் நமக்கு சகோதரராக இருக்கிறார். அப்ப அவருடைய உடன் சுதந்திரர்களாக நம்ம இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற எல்லா அதிகாரங்களும் நமக்கும் பிள்ளைகளாகிய நமக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா வசனம் சொல்லுது, கிறிஸ்துவோடு கூட நம்ம மகிமைப்படும்படி அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவோடு கூட நம்ம கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறோம். கிறிஸ்து மகிமைப்பட்டார், அவரோடு கூட நம்ம மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னா அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லி. பிரியமானதே, இந்த வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய குமாரர், அவர் நமக்கு நிறைய ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம சுதந்திரவாளிகளாக நம்ம இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவோடு கூட நம்ம மகிமைப்படுகிறோம் என்று சொல்லி, நம்ம கிறிஸ்துவோடு கூட நம்ம மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னா அவரோடு கூட நம்ம பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன? கிறிஸ்து பல பாடுகளை பட்டுதான் மகிமையில பிரவேசித்திருக்கிறாங்க இல்லையா? அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம பாடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்படி ஆண்டவரோடு கூட நம்ம மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னா நம்ம அவரோடு கூட பாடுபட வேண்டியது அவசியமாக இருக்கு. நம்ம we are in the season of what? we are in the season of Lent இல்லையா? தபசு காலத்துல இருக்கிறோம். நிறைய ஆண்டோட சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கிறோம் நம்ம இல்லையா? சிலுவை பாடுகளை குறித்து நம்ம தியானிக்கிற நம்ம என்னன்னா அவரோடு கூட நம்ம பாடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் a bed of roses. இன்னைக்கு அப்படிதான் நிறைய உபதேசங்கள் பார்த்தீங்கன்னா, நீ உனக்கு ஆண்டவர்கிட்ட ஜீசஸ்ட வந்தேன்னா உனக்கு எல்லாமே அவர் கொடுப்பாரு, வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். இல்லைன்னா அப்படி நீ என்ன பாவனா செஞ்சிரு, ஆண்டவர் நான் மன்னிச்சிருவாருன்னு சொல்லி அந்த கிரேஸ் பிரீச்சிங் இதெல்லாம் பெருகி கொண்டு இருக்கிறது இந்த நாட்களை. அப்படிப்பட்ட சபைகள்ல அப்படிப்பட்ட சத்தியங்கள், அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க தான் ஜனங்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லி பாஸ்டர்ஸ்களும் அந்த மாதிரி தான் பேசுறாங்க நிறைய அந்த நாட்கள்ல. நம்ம அதை கேள்விப்படுகிறோம். யாரும் பாடுகளை குறித்து, உபத்திரவங்களை குறித்து பிரசங்கிக்கிறதே கிடையாது. அதை பத்தி யாருக்கும் கேட்க
விருப்பம் கிடையாது. ஆனா பிரியமானவர்களே, வசனம் சொல்லுது, வேதம் சொல்லுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி. ஸோ நம்ம எல்லாம் வந்து we are all followers of Christ இல்லையா? இயேசுவை பின்பற்றுகிறோம். நம்ம எப்படி பின்பற்றணும்? நம்முடைய சிலுவையை சுமந்து தான் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே பாடுகள், உபத்திரவங்கள் இருக்கதான் செய்யுது. இங்கே யாருமே எனக்கு எந்த கஷ்டம் இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நான் ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்குது? எல்லாருக்குமே ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது இல்லையா? ஏதோ ஒரு காரியம் இல்லையா? வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்க தான் செய்யுது இல்லையா? நாங்களாம் ஊழியம் பண்றோம், முன்னாடி இருக்கிறோம், அதனால எங்க வாழ்க்கையில எந்த கஷ்டம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஊழியம் பண்றவங்க இன்னும் அதிகமான பாடுகள் உண்டு. அதனால ஆண்டவருடைய கிருபையில நாங்க இங்க வந்து நிக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் பாடுகள் உண்டு. ஆண்டவராய் இயேசு என்ன சொன்னாங்க? யோவான் 16:33 உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாங்க விழுந்து போன உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? விழுந்து போன உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்க. நான் ஆண்டவரை தேடுறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் எல்லாமே செய்கிறேன், நான் பைபிளை படிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன். ஆனா எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், நான் ஏன் இப்படி ஒரு பாதையில நான் கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது இல்லையா? ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுப்பாங்க. கிறிஸ்துவை நம்ம சிலுவை சுமந்துதான் ஆண்டவரை பின்பற்றும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட பாடுபட்டால்தான் அவரோடு கூட நம்ம மகிமைப்பட முடியும். பிலிப்பியர் 2:29 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் விசுவாசிக்கிறதுக்கு மட்டுமல்ல பாடுபடவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அப்ப எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியா நான் பிலீவ் பண்ணேன், நான் விசுவாசிக்கிறேன் நம்ம சொல்லலாம். நான் ஐ பிலீவ் இன் கிரைஸ்ட், ஐ எம் a believer, I am a follower of Christ ன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். பிலிப்பியர் 2:19 கிறிஸ்துவின் நிமித்தம் விசுவாசிக்க மட்டுமல்ல பாடுபடவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. தெசலோனிக்கர் புத்தகத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்வார், 1 தெசலோனிக்கர் 3:3 நம்ம உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி. we are appointed to என்னன்னா we are appointed to suffer. கிறிஸ்துவ நம்ம என்னன்னா உபத்திரவப்பட நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அப்ப அதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. நம்ம உபத்திரவங்கள் வழியாக தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22 சீஷோட மனசை திடப்படுத்தி நம்ம அநேக உபத்திரவங்கள் வழியாக பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நம்ம வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா? அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, பரலோகத்துக்கு போகிற வாசல் எப்படி இருக்குது? இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்குது, அது வழியா பிரவேசிக்கிறாங்க வெகு சிலர் அப்படிதான் ஆண்டவராய் இயேசு சொன்னாங்க. ஆனா கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவு விசாலமா இருக்கு, அது வழியா தான் நிறைய போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படிதான். ரொம்ப இன்னைக்கு இந்தியாவில இருந்தா கூட நல்லா இருந்திருப்பாங்கன்னு நம்ம நல்லா இருந்திருப்பாங்க. இங்க அமெரிக்காவுக்கு சம்பாதிக்கணும் நான் சொல்றது ஆண்டவர் அறியாத புறஜாதி மக்கள் இல்ல, ஆண்டவர் அறிஞ்ச கிறிஸ்துவர்கள் சொல்றேன். நிறைய பேரோட வாழ்க்கை வழி மாறி போய்கொண்டிருக்கிறது. சுகபோகமா வாழ்க்கை, ஒரே என்ன களியாட்டங்கள், வெறியாட்டங்கள், இங்க போறோம் அங்க போறோம், இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு சொல்லிட்டு என்னன்னா ஆண்டவரை தேட நேரம் கிடையாது. அவ்வளோ இவங்கெல்லாம் நல்ல ஆவிக்குரிய சபைக்கு இந்தியாவில் நாங்கள் போனோம், அந்த சர்ச்சுக்கு போனோம், இந்த சர்ச்சுக்கு போனோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பாருங்க இங்கே வாழ்க்கை மாறி போயிடுச்சு. அப்படிதான் பிசாசு அநேகர் இன்னைக்கு வஞ்சித்து கொண்டிருக்கணும். ஆண்டவராய் இயேசு சொன்னாங்க, கடைசி நாளில் அநேகர் வஞ்சிக்கப்படுவாங்க, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி. அப்ப நம்ம பார்க்குறோம் அவங்களாம் நல்லா ஹாப்பியா தானே இருக்காங்க, அவங்களும் கிறிஸ்தவங்க தானே, நல்லா அவங்க சர்ச்சுக்கே அவ்வளோ போறதில்ல, என்னைக்காவது ஒரு நாள் போறாங்க, எந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கோ எந்த நைட்டு ப்ரேயருக்கோ எதுக்குமே அவங்க வரமாட்டாங்க, அவங்க நல்லா ஜாலியா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க, அவங்க லைஃப்ல எல்லாமே நல்லா நடக்குது, அவங்க நல்லா சந்தோஷமா தானே இருக்கிறாங்க. நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், நம்ம ஏன் இப்படி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், உன் சிலுவை எடுத்துக்கிட்டு என் பின்னால வா, இடுக்கமான வாசல் வழியா பிரவேசி என்று சொல்லி. ஆண்டோட வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டோட வருகை மிக சமீபமா இருக்கு. இதோ நான் திருடனை போல நானே வருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? கடைசி நாள்ல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவர் சொன்னாங்க,
என்னன்னா பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சி யுத்தங்களின் செய்தியெல்லாம் கேட்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. அதெல்லாம் நடக்குதா நடக்கலையா? நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு பிரச்சனை, ஒரு கவர்மெண்ட் முடிஞ்சு இன்னொரு கவர்மெண்ட் வந்துச்சுன்னா பிரச்சனை சால்வ் ஆகும் நினைச்சா பிரச்சனை ஜாஸ்தியாகிட்டே தான் நமக்கு போகுது இல்லையா? ஆகையினால நம்ம பாடுபட நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால எனக்கு ஏன் இந்த உபத்திரவம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்னன்னா அப்படின்னு நம்ம கலங்கி நிற்க கூடாது. ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார். நீ தண்ணீர் கடக்கிறப்ப நான் உன் கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கிறப்ப அவைகள் உண்மையில புரளுவது இல்லை என்று சொல்லி நம்ம என்னென்ன பாதையில கர்த்தர் நம்மளை நடத்துறாரோ என்னன்னா ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவாங்க. நம்ம தேவனிடத்துல நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். பிரசங்கி 3:10 வாசிக்கிறோம், மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன் அப்படின்னு வசனம். பிரசங்கி சாலமன் ஞானி சொல்றாரு, மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன் அப்படின்னு. அதை வாசிக்கிறப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவரே எங்களுக்காக நீர் தான் பாடுபட்டீர், நாங்களும் பாடுபடணுமா? ஏன் இப்படி வசனம் எப்படி இருக்குது? மனுபுத்திரர் பாடுபடும்படி அப்படின்னு. பிரியமானவர்களே, பாடுகள் மூலமா தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாங்க? நம்மளை உருவாக்குவாங்க. பாடுகள் மூலமா தான் உருவாக்குவாங்க. நம்ம பாடுகளுக்குள்ள கடந்து போகும்பொழுது தான் பல காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? அப்ப ஆண்டவர் நம்மளை புடமிடுகிற தேவனாக இருக்கிறாங்க. ஆமென். 1 பேதுரு 1:6 வாசிக்கிறோம் இல்லையா? துன்பப்பட வேண்டியது அவசியமாகையால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினால நீங்க துக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி. அப்ப நம்ம துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால கொஞ்ச காலம் நீங்க சோதனைகள்னால நீங்க துக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி. அப்ப கொஞ்ச காலம் நம்ம துக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம பாடுகளுக்குள்ள கடந்து போகிறது அவசியமாக இருக்கிறது. அதனால நம்ம கர்த்தருக்குள்ள பலப்படுவது அவசியமா இருக்கிறது. பிரியமான ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார். உபத்திரவங்கள் வழியா தான் நம்மளை நடத்துவார். இன்னும் ஆண்டவரை நெருங்க 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 என்னன்னா ஆண்டவர் நம்மளை உபத்திரவங்கள் வழியா தான் நம்மளை நடத்தி கொண்டு போவாங்க. ஏன்னா உபத்திரவத்தின் குகையில நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படிதான் ஆண்டவர் சொல்றாங்க இல்லையா? எபிரேயர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 12:6 வாசிக்கிறோம். அதை யாராவது வாசிக்கலாமா? எபிரேயர் 12:6. ஆமென். அப்ப கர்த்தர் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவர்களை தான் சிட்சிக்கிறார் இல்லையா? எவனை தன்னிடத்துல சேர்த்துக் கொள்கிறாரோ எந்த மனுஷனையும் அவர் தண்டிக்கிறார் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து இல்லையா? அதுக்கு அடுத்து உள்ள வசனங்களை நீங்க வாசிங்கன்னா தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல. அப்ப நம்ம பிள்ளைகளை ஏன் நம்ம கண்டிக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களை அவங்க இஷ்டத்துக்கு நம்ம விடுறதில்ல. எவ்வளவு நேரம் வேணாலும் நீ டிவி பாரு, எவ்வளோ ஸ்வீட்னாலும் நீ சாப்பிடு, எப்போ வேணாலும் படு, எப்போ வேணாலும் தூங்கு அப்படின்னு நம்ம விடுறோமா? விடலை. கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? டிவி ஆஃப் பண்ணு, நீ உட்காந்து படி, பைபிளை படி அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு அது பிடிக்குமா? பிடிக்காது. என்னை டிவி பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் என்னை படிக்க சொல்றீங்க அப்படின்னு நிறைய ரூல்ஸ் போடுறீங்க. அப்படிதான் பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காது. ஏன் அந்த பிள்ளைங்களை நம்ம தண்டிக்கிறோம், சிட்சிக்கிறோம் அப்படின்னா அவங்க நல்வழிப்பட வேண்டும் என்று சொல்லி இல்லையா? பிள்ளைய தண்டிக்காம விட்டா என்ன ஆயிடுவாங்க? அவங்க வீணா போயிடுவாங்க. அதனாலதான் உன் பிள்ளையை நீ தண்டியாமல் விடாதே அப்படிலாம் வசனம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? பிறம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் அப்படின்னு வேற சொல்லுது. ஆனா இங்க யாரும் பிள்ளையை பிறம்பை எடுத்து அடிச்சிடாதீங்க. ஏன்னா இந்த தேசத்துல அடிக்கக்கூடாது பிள்ளைங்களை. அதனால அடிச்சிடாதீங்க. ஞானமா நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்கறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். கண்டிப்போடு அவங்க நல்வழிப்படுத்தணும் இல்லையா? பிள்ளையை தண்டிக்காம நம்ம விட முடியாது. அவங்கள நம்ம கரெக்ட் பண்ணி ஞானமா அவங்க எதுக்காக அவங்க நல்வழிப்பட வேண்டும் என்று. அதே போல ஆண்டவர் நம்மளையே தண்டித்து நம்மளை சிட்சித்து நம்மளை வழி நடத்துகிறாராம். நம்மளை உபத்திரவத்தின் குகையில தான் ஆண்டவர் நான் அவனை தெரிந்து கொள்ளுகிறேன்னு சொல்றாரு. ஏசாயா 48:10 சொல்றாரு, ஆண்டவர் இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்ப ஆண்டவர் எதுல நம்மளை தெரிந்து கொள்ளுகிறாரா? உபத்திரவத்தின் குகையில தெரிந்து கொள்கிறாரா? அப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட் இருக்கு. அப்ப எல்லாரையுமே ஆண்டவர் ஒரு உபத்திரவத்தின் வழியா தான் கடந்து போவாரு. அப்படிதான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? நம்மளை தெரிந்து கொள்ளுவார். அதுல நம்ம டெஸ்ட்ல பாஸ் ஆகுறோமா, ஃபெயில் ஆகுறோமா, ஆண்டவரை விட்டு நம்ம மறுதளிச்சு பின்னாடி போயிடுறோமா அப்படின்றதுல தான் இருக்குது இல்லையா? நம்ம அந்த உபத்திரவத்துல நம்ம உறுதியா நம்ம இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன சொன்ன? உபத்திரவத்துல நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்ல? நான் உன்னை புடமிடுவேன்னு சொல்ல, ரிஃபைனிங்
இல்லையா? வெள்ளியும் பொண்ணும் அழிந்து போகிற பொண்ணு வந்து அக்கினினால சோதிக்கப்படுமா. அதுலேயும் விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமை உண்டாக காணப்படும்னு பேதுரு புத்தகத்துல 1 பேதுருல தான் வாசிக்கிறோம், முதல் அதிகாரத்துல, இல்லையா? அப்ப நம்முடைய விசுவாசம் எல்லாமே சோதிக்கப்படும், எல்லா விதத்திலையும் சோதிக்கப்படும். அப்ப நம்ம சோதனை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான்னு வசனம் சொல்ற. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை புடமிடுவேன்னு மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 3:3 வாசிக்கிறேன். அவர்களை பொன்னை போல வெள்ளியை போல நான் வந்து அவர் புடமிடுவார் என்று சொல்லி. புடமிடுற ரிஃபைனிங். கோல்டு அண்ட் சில்வர் எல்லாம் எப்படி ரிஃபைன் பண்றாங்க? எதுல ரிஃபைன் பண்றாங்க? ஃபயர்ல, இல்லையா? அப்படித்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை புடமிடுவேன், நான் உங்களை உருக்கி நான் புடமிடுவேன்னு சொல்றாரு. அதனால எந்த சிக்ஷையும் நமக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும் இந்த உலகத்துல, ஆனா அது நீதியாகிய பலனை வந்து நமக்கு கொடுக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான நம்ம வந்து இப்ப என்னன்னா, நம்ம அநேக பரிசுத்தவான்கள் பைபிளை வாசிச்சோம்னா எல்லாரையும் ஆண்டவர், நிறைய பரிசுத்தவான்கள் என்ன உபத்திரவத்தின் வழியாக தான் கடந்து போனாங்க, அவங்க பல பாடுகள் வழியாக தான் கடந்து போனாங்க. ஆனா அதெல்லாம் எப்படி அவங்க வந்து ரெஸ்பாண்ட், அந்த சூழ்நிலையில அவங்க எப்படி வந்து அவங்க வந்து என்னன்னா தங்களோட விசுவாசத்தை காத்து கொண்டாங்க, எப்படி அந்த சூழ்நிலையில அவங்க நிலைத்து நின்றாங்க அப்படின்னு சொல்லி வேதத்துல அநேக காரியங்கள் நமக்கு சாட்சியாக எழுதப்பட்டிருக்கு, இல்லையா? எழுதப்பட்டு அதிலிருந்து நம்ம சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். யோபோட வாழ்க்கையை நம்ம அறிந்திருக்கிறோம். யோபு வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற நீதிமானா இருந்தார் யோபு. ஆனா சாத்தா என்ன பண்ணா, யோபுவை சோதிக்க என்னன்னா ஆண்டோட்ட அவன் பர்மிஷன் கேட்டு யோபு சோதிக்கப்பட்டார். யோபோட சோதனை பயங்கரமான சோதனை, எல்லாத்தையும் ஒரே நாள்ல இழந்தாரு. அவர் செல்வ சீமானா இருந்தார். அவரோட ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் ஒரே நாள்ல சொத்து சுகத்தெல்லாம் இழந்தாரு. எல்லாவற்றுக்கும் மேல 10 பிள்ளைங்க அவருக்கு. ஒரே நாள் அந்த 10 பிள்ளைங்களும் செத்து போனாங்க. பிரியமான, இதெல்லாம் நம்மளால இமேஜின் பண்ணவே பார்க்கவே முடியல. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, யோபு வந்து பாவம் செய்யல, தன் நாவினால தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி தன் உத்தமத்துல யோபு நிலைத்திருந்தார். யோபோட மனைவி சொன்னாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லி யோபுவோட மனைவி வந்து யோபு வந்து அவங்க தூஷித்தாங்க. ஏன்னா 10 பிள்ளைகளை ஒரே நாள இழந்தாங்க. எந்த தாயாலே தாங்க முடியாது எல்லா கோபத்தையும். அப்ப எல்லாம் பைபிளை வாசிக்க நினைப்பாங்க, யோபு மனைவி எவ்வளவு மோசமானவளா இருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் நினைக்கலாம், இல்லையா? அவ வந்து அவளால் தாங்க முடியல. எல்லா கோபத்தையும் யார் மேல காட்டுறா? புருஷன் மேல காட்டுறா. தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லி புருஷன்கிட்ட வந்து போய் சொல்றா, இல்லையா? அப்பயும் வந்து யோபு சொல்றாரு, இந்த பைத்தியக்காரி மாதிரி பேசுற, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்படியாக நம்ம என்னன்னா யோபு உத்தமத்துல நிலைத்திருந்தார். யோபு சொல்றாரு, நான் போகும் பாதை அவர் அறிவார், ஆனாலும் அவர் என்னை சோதித்த பின் நான் வந்து பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. யோபு 23ஆம் அதிகாரத்துல வாசித்தா, நான் முன்னாடி போனாலும் அவரை பார்க்க முடியல, பின்னாடி போனாலும் அவரை பார்க்க முடியல, அவருடைய வலதுபுறம் கிரியை செய்து அவரை கண்டுபிடிக்க முடியல, இடதுபுறம் போனா எந்த பக்கம் போனாலும் ஆண்டவரை பார்க்கவே முடியல, ஆண்டோட பிரசன்னத்தை என்னால உணரவே முடியல, ஆனாலும் என் வழிகளை, நான் போகும் வழி அவர் என்னை அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நானு பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லி யோபு தன் உத்தமத்துல நிலைத்திருந்தார். பிரியமானவர்களே, அந்த யோபோட கடைசி அதிகாரம் 42வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், யோபோட சிறையிருப்பையெல்லாம் கர்த்தர் திருப்பி இழந்து போன எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து ரெண்டத்தனையாக யோபுக்கு திரும்பி கொடுத்தார். யாக்கோபு 5:11 வாசிக்கிறோம், இதோ பொறுமையா இருக்கிறவளை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே, யோபுடைய பொறுமையையும் கர்த்தரின் செயலில் முடிவை கண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி. அப்ப யோபு பொறுமையா இருந்தபடினால, அவர் உத்தமத்தை காத்து கொண்டபடினால, இல்லையா, ஆண்டவரோட சிறையிருப்பை திருப்பி இழந்து போன எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து திரும்பி ரெண்டத்தையா கொடுத்தாங்க, இல்லையா? அதே போல பிரியமான நம்முடைய வாழ்க்கையில என்ன பாதையில நம்ம கடந்து போகிறோமோ, இல்லையா, யோபு போல ஆண்டவரை உத்தமத்துல நிலைத்திருக்கிற கிருபை எனக்கு கொடுங்கப்பா, நம்ம விட்டு நான் விலகிடக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம கேட்கிறப்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்ல. கொரிந்தியர் புத்தகத்துல வாசிக்கிறோம், இல்லையா? சோதனையோடு கூட நமக்கு தப்பித்துக் கொள்ற போக்கையும் ஆண்டு நமக்கு உண்டாக்குவார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாம, ஐயோ ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாள் அங்கலாய்க்காத படிக்கு, இல்லையா, தேவனிடத்துல வந்து நம்மளை பலப்படுத்திக் கொள்வது அவசியமா இருக்குது. அடுத்து தாவீதோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, தாவீது வந்து பயங்கரமான உபத்திரவத்துல கடந்து போனார், இல்லையா? ஆண்டவர் ரொம்ப நேசிச்சார் தாவீது. எப்போது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது தேவனை துதித்து பாடி, இல்லையா, அப்படி ஆண்டவர் நேசர். ஆண்டவரே சாட்சி கொடுத்தார் தாவீதை குறித்து. என்ன சொன்னார்? என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தாவீதை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுத்தார்.
ஆனா தாவீதோட வாழ்க்கையில பல பாடுகள், உபத்திரவங்கள் இல்லையா. சவுல் அவரை வந்து பொறாமை கொண்டு ரொம்ப அவரை துரத்தினான். சவுல் அவரை இது பண்ற கொல்றதுக்காக பொறாமையினால இல்லையா. வனாந்தரத்துல தான் தெரிந்தார். நிறைய சங்கீதம் வந்து அவர் துக்கத்துல எழுதினதா சங்கீதம். அவர் சொல்லுவார், துக்கத்தினால என்னுடைய கண்ணு, என்னோட ஆத்மா, என் குடல்கள் எல்லாம் உருகி போயிடுச்சு. சங்கீதம் 31 சொல்வாரு, சஞ்சலத்தினால என் பிராணெல்லாம் வந்து தவிப்பினால என் நாட்கள், வருஷங்கள் எல்லாம் கடந்து போச்சு அப்படின்னா அவர் சொல்லுவார். செத்தவனை போல எல்லார்களையும் நான் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன் அப்படின்னு வந்து சங்கீதத்துல சங்கீதம் 31 தாவீது சொல்லுவார், நான் எல்லாராலையும் மறக்கப்பட்டேன், என்னோட அப்படி ஒரு உபத்திரவத்துல தான் வந்து தாவீது கடந்து போனார் இல்லையா. சங்கீதம் 66 10-12 வரைக்கும் நம்ம யாராவது வாசிக்கலாமா? சங்கீதம் 66, Psalm 66 verses 10-12. அதை கூட நம்ம யாராவது வாசிப்போம். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். அப்ப இங்க என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, நீர் எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை வந்து நீர் வந்து புடமிட்டீர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எங்களை வலையில் அகப்பட்டு வருத்தமான பாரத்தை வந்து எங்க இடுப்புகள் மேல ஏற்றினோம், மனுஷரை எங்க தலையின் மேல ஏறி போக பண்ணினீர் அப்படின்னு சொல்ற. அப்படி பயங்கரமான ஒரு சூழ்நிலையில அவர் தாவீது கடந்து போனார் இல்லையா. ஆனாலும் எங்களை ஆண்டவர் வந்து செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லி நீங்க பாஸ்டர் சொல்லப்ப, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னார் இல்லையா. கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறபடினா நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி விசுவாசமா அறிக்கையிட்டார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய் இல்லையா, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன்னு சொல்லுவார் இல்லையா. ஆத்துமா கலங்குது, என்ன நடக்குமோன்னு, ஆனாலும் இன்னும் நான் துதிப்பேன், என் தேவனை நோக்கி நான் அமர்ந்திருப்பேன், நான் நம்புகிறது அவரால் வரும் இப்படியெல்லாம் சொல்லி நம்ம தன்னை வந்து கர்த்தருக்குள்ள தாவீது வந்து திடப்படுத்தி கொண்டார் இல்லையா. சங்கீதம் 119 71 தாவீது சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்ம உபத்திரவப்படுகிறது நமக்கு நல்லது. நம்ம கஷ்டமே இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப வந்து என்ன ஆயிடுவோம், நம்ம பேக் சைட் ஆகி போயிடுவோம், ரொம்ப ஆண்டவரை விட்டு நம்ம தூரமா நம்ம போயிடுவோம். இன்னைக்கு அப்படி சுகபோகமான வாழ்க்கை அப்படிதான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு வழி மாறி எந்த வழியில போறோன்னு தெரியாம திசை கெட்டு போய் அப்படி அலைந்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா. அநேகர் வந்து அப்படியாக பின்வாங்கி போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தாவீது சொல்ல, உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் வந்து பாருங்க, நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு கஷ்டத்தின் பாதையில, நெருக்கத்தின் பாதையில கடந்து போனதுனால தான் ஆண்டவர் நம்ம பிடிச்சுக்கிட்டோம் இல்லையா. அப்ப ஆண்டவர் நம்ம பிடிச்சுக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டமுமே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா நம்ம ஆண்டவரை நம்ம தேடி இருக்க மாட்டோம், ஆண்டவர்கிட்ட நம்ம வந்திருக்க மாட்டோம். ஆனா ஏதோ நம்முடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள்னாலதான் நம்ம ஆண்டவரை தேடினோம், அவரை கண்டுபிடிச்சுக்கிட்டோம் இல்லையா. அதனால அவருடைய பிரமாணங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னும் நம்மளை ஆண்டவர் வந்து அவருடைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எதுல? உபத்திரவத்தின் பாதையில. ஆமென். கர்த்தருக்கு சொல்ற. அடுத்ததா வந்து பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் வந்து பல பாடுகள், உபத்திரவம் வழியா கடந்து போய் தான் வந்து இல்லையா அவர் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், அநேக சபைகளை ஸ்தாபித்தார். பவுல் அப்போஸ்தலன் எங்க போனாலும் அவருக்கு விரோதமா எழுப்புனாங்க, அவரை அடிச்சாங்க, அவரை வந்து அவர் அநேக உபத்திரவங்கள். 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல வாசிச்ச பவுல் சொல்லுவாரு, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களை குறித்து நீங்க அறியாதிருக்க எனக்கு மனதில்லை, நாங்க தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதான வருத்தமான பாரம் எங்களுக்கு உண்டானது. நாங்க எங்க மேல நம்பிக்கையா இல்லாம மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் மேல நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக நாங்க வந்து அவரை நம்பி இருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தெல்லாம் எங்களை அவர் தப்புவித்தார், இன்னும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அவ பாருங்க, நாங்க வந்து தப்பி பிழைப்போன நம்பிக்கையே எங்களுக்கு இல்லை அப்படின்னு. அவர் என்ன வருத்தமான பாரம் எங்களுக்கு ஏற்பட்டது. எதனால? சுவிசேஷத்தை பிரசங்கித்தபடினால. இன்னைக்கு நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டணும், நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைத்தோன்னா நமக்கு என்ன வரும்? பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனாலும் தேவன் எல்லாவற்றிலும் நம்மளை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.
ஆமென். ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நம்மளைய தப்புவிப்பார், நெருக்கத்திலிருந்து நம்மளைய விசாலத்துக்கு கொண்டு வருவார். அப்ப பவுல் அப்போஸ்தலர் வாழ்க்கையில பல போராட்டங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள், மரணத்துக்கு நான் சமீபமா இருந்தேன், மரணம் சம்பவிப்பது நிச்சயம்னு நான் நம்பி இருந்தேன். ஆனா அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தெல்லாம் வந்து தேவன் எங்களை தப்புவித்தார் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது இல்லையா? நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் டெஸ்ட் இருக்கு. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் புடமிடுவார். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் நம்ம கடந்து போகிறோம் இல்லையா? அந்த உபத்திரவம் அப்படின்றப்ப ரெண்டு காரியத்தினால நம்ம உபத்திரவத்துல கடந்து போறோம். ஒண்ணு வந்து ஆண்டவர் நம்மளை சிக்ஷிப்பாங்க, உபத்திரவத்தின் குகையில தான் நம்மளை தெரிந்து கொள்ளுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில சில பாடுகளை அனுபவிப்பாங்க. அது நிமித்தம் நம்ம சில உபத்திரவங்கள் வழியாக நம்ம கடந்து போவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தமும் நம்ம உபத்திரவத்துக்குள்ள கடந்து போவோம். ஆண்டவர் நமக்கு சொல்றதை நம்ம செய்யாம நம்ம மாம்சத்துல சார்ந்து கொண்டு நமக்கு சரின்னு தோணுனபடி நம்ம காரியங்களை செய்து கொண்டே இருந்தோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு அடி வச்சிருவார் இல்லையா? கீழ்ப்படியாமை நிமித்தமும் நம்மளோட வாழ்க்கையில என்ன வரும்? கஷ்டங்கள் வரும் இல்லையா? அப்ப அதனால நம்ம வந்து எதுனாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம சரி பண்ணி கொள்ளணும். ஆண்டவரோடு கூட நம்ம நடந்து இல்லையா? நம்ம என்னாலும் ஒவ்வொரு நாளும் இல்லையா? நீ வந்து மற்றவங்களை பார்த்து நீ துன்மார்க்கரை பார்த்து நீ பொறாமப்படாத, நீ நாடோறு கர்த்தரை பற்றுகிற பயத்தோடு இரு அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப நம்ம மற்றவங்களை பார்த்து நம்ம வந்து என்னன்னா பொறாமப்படாம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழவும், நம்ம கஷ்டத்தின் மத்தியிலையும் அவர் நம்ம பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ நம்மளே வந்து நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த உபத்திரவத்துல எல்லாம் வந்து பவுல் அப்போஸ்தலர் எல்லாத்தையும் சகித்தாரு. எல்லாத்தையும் நஷ்டனு குப்பையுமா நான் எண்ணுகிறேன். அவர் வந்து பிலிப்பியர் 3:10 பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிலும் மரித்தோர் இந்த உயிரோடு எழுப்புவதற்கு நான் தகுதியாகும்படிக்கு எல்லாத்தையும் நஷ்டம்னு விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன்னு சொல்லுவார். பிரியமானவர்களே, அது எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நான் எல்லாத்தையும் நஷ்டம்னு என்றப்பா, எனக்கு லாபமா எதெல்லாம் இருந்துச்சோ அதை நஷ்டமா நான் விட்டுறேன், நான் ஆண்டவரை நான் அறியணும், அவருடைய உயிர்த்தலின் வல்லமை அறியணும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறியணும், அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு நான் தகுதியாகணும், அப்பதான் நான் வந்து மரித்தோர் உயிர்த்தலில் நான் தகுதியாவேன் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். அதுக்காக எல்லாத்தையும் நஷ்டம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. பிரியமான, இன்னைக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் வந்து நம்ம விசுவாசிக்கிறோம், எனக்கு ஆண்டவர் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும், என் ஜெபத்தை கேட்கணும், எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாதிரி இம்மைக்காக மட்டும் நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்கள் அல்ல இல்லையா? இம்மைக்காக நம்ம ஆண்டவரை தேடினா எல்லாரை காட்டிலும் நம்ம எப்படி இருப்போமா? பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம்னு வேதம் சொல்லுது, வசனம் சொல்லுது இல்லையா? நம்ம இந்த உலகத்தின் காரியத்துக்காக இல்லை, நித்திய காலம், இந்த கொஞ்ச காலம்தான். இந்த காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். இந்த கொஞ்ச காலம்தான், இது வெரி 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 டெம்பரவரி. நம்ம எவ்வளோ சொத்து, வீடுகள், ஆஸ்தி, சொத்து, சம்பாத்தியம் நமக்கு அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி இல்லையா? இங்கே வந்து கஷ்டப்பட்டு அங்கே போய் வீடை வாங்குறோம், இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை மற்ற தேசங்களை, திருப்பி அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை இங்கே கொண்டு வர முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம் இல்லையா? இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்குது. எல்லாமே வந்து எல்லாம் ஆண்டோட வரிகளை மடன் எல்லாம் வெந்து உருகி அழிந்து போயிடும். ஒரு நிமிஷம் தான் எல்லாம் போயிடும். நம்ம அதனால ஆண்டவர் என்ன சொன்னாங்க? நீங்க எங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கன்னு சொன்னாரு. எங்க சேர்த்து வைங்கன்னு சொன்னாரு? பரலோகத்துல உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொன்னார் இல்லையா? அப்ப நம்ம பரலோக சிந்தை உடையவர்களாக, பரலோக தரிசனம் உடையவர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்ப பவுல் அப்போஸ்தலர் சொல்றார் 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா? நீதி உள்ள நியாயாதிபதி அதை எனக்கு தருவார் என்று சொல்லி. அப்ப அவர் என்ன சொல்லுவார்? நல்லா ஊழியம் பண்ணினேன், நிறைய சபைகளை ஸ்தாபிச்சேன், நிறைய ஆத்துமாக்களை நான் வந்து ஆதாயம் பண்ணேன், நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன் அப்படிலாம் சொல்றாரா? என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அந்த நல்ல போராட்டத்தை போராடும்படிக்கு தான் ஐ ஃபாட் த குட் ஃபைட் இல்லையா? அதுதான் வந்து அவர் சொல்ற நல்ல போராட்டத்தை ஐ கெப்ட் மை ஃபெய்த் அப்படிலாம் சொல்லலை, நம்ம விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கு வந்து நீதி கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, நம்ம வந்து யூதா புத்தகத்தில், யூதா நிருபத்தில் யூதா எழுதுவார் இல்லை, பரிசுத்தவான்களுக்காக அந்த ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தைக்காக நீங்க வந்து போராடுங்கள்னு சொல்லுவார் இல்லையா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், ரோமர்கள் நிருபத்தில் தான் சொல்லுவார், நான் ஜெபத்தில் நான் போராடுகிறது போல
நீங்களும் போராடுங்கள் என்று சொல்லி, இல்லையா? அப்போ நம்ம போராட்டமான ஒரு வாழ்க்கை தான், ஒரு சேலஞ்சான ஒரு லைஃப் தான், இல்லையா? பட் ஆனால் அதையெல்லாம் சகித்து அதை எதிர்கொள்ளும் நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அதை தான் ஆண்டவர் பார்ப்பார். நம்ம முறுமுறுக்கிறோமா, நம்ம சோர்ந்து போகிறோமா, ஆண்டவர் விட்டு பின்னாடி வாங்கி போகிறோமா, இல்லையா? அதிலெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த கடைசியாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் பல பாடுகளை பட்டு நமக்கு என்னென்னா ஒரு முன்மாதிரி ஆண்டவர் வைத்து போயிருக்கிறாங்க, இல்லையா? ஆண்டவர் முன்மாதிரி வைத்து போகிற ஆண்டவர் பாருங்க, அவர் ஒரு வானத்தை பூமியை படைத்த தேவன். ஒரு தாழ்மையான இந்த உலகத்தில் ஆண்டவர் படைச்சார், இல்லையா? நரிகளுக்கு குழி உண்டு, குருவிகளுக்கு பறவைகளுக்கு கூடு உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கு என்ன கிடையாது, தலை சாய்க்க கூட இடம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் அவ்வளோ உபத்திரவத்துக்குள்ள தான் கடந்து போனார், இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3 to 5 முடிய உள்ள வசனங்களை நம்ம வாசிப்போம். ஏசாயா 53 3 to 5 வரைக்கும் உள்ள வசனங்களை. ஏசாயா 53, ஐசாயா 53. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாயிட்டோம். ஆமென், ஆமென். அப்ப ஆண்டவர் பாருங்க, அவர் மனுஷரால புறக்கணிக்கப்பட்ட அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர் துக்கம் நிறைந்தவர் பாடு அனுபவித்தவர் மாதிரி தான் இருந்தார். ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், இல்லையா? நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். நம்முடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல வந்தது என்று சொல்லி பிரியமானது. அவர் பயங்கரமான ஆண்டவர் சிலுவை மரணம் என்பது ஒரு வெரி வெரி குரூஷியல் டெத்து. எதற்காக? உங்களை என்னையும் மீட்கும்படிக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டாங்க, அடிக்கப்பட்டாங்க. ஏசாயா 52:14 ஒரு அருமையான வசனம் இருக்கு. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்ப என்னன்னா, அவர் நமக்காக அந்த கேடு அடைந்தாராம் ஆண்டவர். அப்படின்னா என்ன அப்படின்னா அவருடைய முகம் அவரை பார்த்து அநேகர் பிரமித்தாங்களாம். அப்படின்னா என்னன்னா, சில இதில் பார்த்தோன்னா அவரை பார்த்து எல்லாம் திகைப்புற்றார்கள் என்று சொல்லி, அந்த அளவுக்கு ஆண்டவர் அடிபட்டனால அவரோட மனுஷ ரூபமே இல்லாம அவர் மனுஷனா இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் சிதைக்கப்பட்டார். அவர் அந்த கேடு அடைந்தார். எதற்காக? நமக்காக பல பாடுகளை ஆண்டவர் பட்டார், இல்லையா? நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்தார். ஆனா அந்த எல்லா பாடுகளிலையும் அவர் நொறுக்கப்பட்டும் அடிக்கப்பட்டும் இருந்தார். ஆனால் அவர் எப்படி இருந்தாரா? சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார். அவர் வாயை திறக்கவே இல்லை. மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தார் என்று சொல்லி, இல்லையா? ஆண்டவர் பொறுமையோடு அந்த பாடுகளை ஆண்டவர் சகித்தாங்க. சத்தமிடாத ஆடை போல் ஆண்டவர் அவர் தேவனுடைய தற்சுரூபமானவர், இல்லையா? வானத்தில் பூமியில சகல அதிகாரங்களை பெற்ற தேவன். ஆனாலும் பாருங்க, அவர் அந்த பாடுகளுக்குள்ளதான் கடந்து போனார். அவர் வாயே திறக்கல. அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போலவும் தன் வாயை ஆண்டவர் திறவாதிருந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவரை போல, இல்லையா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கிறிஸ்து பாடுபட்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படிக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார் என்று சொல்லி, இல்லையா? அப்ப ஆண்டவர் பாடுபட்டு என்னன்னா, நமக்கு என்னன்னா ஒரு 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 மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் நமக்கு வச்சுட்டு போயிருக்காங்க, இல்லையா? நமக்கு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படிக்கு, இல்லையா? அப்ப நம்மளும் என்னன்னா அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதா நீங்க சந்தோஷப்படுங்கள் அப்படிதான் வசனம் சொல்லுது. கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறோம், கிறிஸ்துவுக்காக நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக தான் கடந்து போனோம். அது வழியாக தான் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு போவாங்க, இல்லையா? மெச்சோர்டு கிறிஸ்டியன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நான் பிறந்ததுலேருந்தே நான் கிறிஸ்டியனு இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டு 20-30 வருஷம் ஆச்சு, நான் அபிஷேகம் பெற்று நான் 20-30 வருஷம் ஆச்சு, நான் ஊழியம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னா அதுதான் அவங்க தான் மெச்சூர் கிறிஸ்டியன் கிடையாது. மெச்சூர் கிறிஸ்டியன் அந்த உபத்திரவத்தின் வழியாக கடந்து வெளியில் வராங்க பார்த்தீங்களா?
அவங்க தான் வந்து மெச்சூர் கிறிஸ்டியன் இல்லையா. எவ்வளோ பரிசுத்தவான்கள், இன்னும் அநேக பரிசுத்தவான்களை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். எல்லாருமே வந்து உபத்திரவத்தின் வழியாக தான் வந்து கடந்து போனாங்க இல்லையா. ஆனால் அதன் மத்தியிலையும் கிறிஸ்துவுக்காக அவங்க வைராக்கியம் பாராட்டினாங்க, அவங்க விசுவாசத்தை காத்து கொண்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படியாக கிறிஸ்துவின் அடிச்சுவடைகளை பின்பற்றும்படிக்கு பாடுகளை சகித்து இல்லையா, we are called to suffer. இன்னைக்கு என்னோட மெசேஜோட டைட்டில் என்ன தெரியுமா? from suffering to glory. கிறிஸ்துவோடு கூட நம்ம பாடுபட்டால் அவரோடு கூட நம்ம மகிமைப்படுவோம். அடுத்து 18வது வசனம், ரோமர் 8:18 வாசிக்கிறோம். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நம்ம எல்லாருக்கும் வந்து மகிமையான காரியங்களை கர்த்தர் பரலோகத்துல வைத்திருக்கிறாங்க. ஆமென் ஆமென். நமக்கு மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறாங்க. நம்ம ஃப்ரைடே பைபிள் ஸ்டடியில ரெவலேஷன் பைபிள் ஸ்டடி பாஸ்டர் எடுத்தாங்க. அதுல அநேக கிரீடங்களை குறித்து சொன்னாங்க, படிச்சு நம்ம தியானிச்சோம் இல்லையா. உனக்குள்ள கிரீடத்தை நீ பற்றிக்கொள் என்று சொல்லி இல்லையா. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வச்சிருக்காங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு இல்லையா வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி யாக்கோபு 1:12 வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஜீவ கிரீடம், வாடாத கிரீடம், மகிமையான கிரீடம், அழிவில்லாத கிரீடம் இல்லையா, நிறைய கிரவுன்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாம் ஆண்டவர் வந்து நமக்கு பரலோகத்தில் வைத்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்னென்னா சோதனை நம்ம சகிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டு நீங்கள் களி கூறுங்கள் என்று சொல்லி நம்ம வசனம் சொல்லுது. 1 பேதுரு 4:13 நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:17 இப்படியா வாசிக்கிறோம். மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையே உண்டாகும். அப்ப நம்முடைய உபத்திரவம் வந்து அதி சீக்கிரத்துல நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் இல்லையா, அதி சீக்கிரம் தான், கொஞ்ச காலம் தான் ஆண்டவர் வந்துடுவார். ஒண்ணு நம்ம குறிக்கப்பட்ட நாட்களுக்கு பின்பு இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிடுவோம், இல்லைன்னா ஆண்டவர் வந்து வந்துடுவார் இல்லையா. சரி, இந்த கொஞ்ச காலம் தான் இல்லையா, இந்த அதி சீக்கிரத்துல நீக்கி விட இந்த லேசான உபத்திரவம் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா. இதனுடைய அந்த உபத்திரவத்துக்கு பின்பு நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு? நித்திய கன மகிமை இல்லையா. அந்த கன மகிமை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா நம்ம பாடுகள் வழியாக தான் நம்ம போகணும். பாடுகள் இல்லாம பரலோகமே கிடையாது, பாடுகள் இல்லாம பரலோகமே கிடையாது. உபத்திரவம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப சுகபோகமான வாழ்க்கை அல்ல இல்லையா. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். நம்ம சஞ்சலப்பட தவிக்க கூடாது. கர்த்தர் நமக்கு அந்த பலனை கொடுப்பாரு இல்லையா. அந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா. இனி வரப்போற காலம் இன்னும் கொடிதா இருக்கும் என்று சொல்லி வேதம் நம்மளையே எச்சரிக்கிறது. அப்ப இன்னும் கொடிதா இருக்கும். இன்னும் வந்து ஏன்னா மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு இயேசு சொன்னார் இல்லையா. அப்ப விசுவாசத்தை காத்து கொள்ளதே ரொம்ப கஷ்டம். அப்ப நம்ம கொஞ்சம் பேரா இருந்தாலும் இல்லையா, ஆண்டவருக்கு உண்மையா நம்ம ஜீவிக்கும் பொழுது, பாடுகளை சகிக்கும் பொழுது நமக்கு நித்திய கன மகிமையை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. 1 பேதுரு 5:10 வந்து இப்படியா வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய கன மகிமைக்கு அழைத்தவராகிய சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்படியாக இந்த காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளை அல்ல. அவரோடு கூட பாடுபட்டால்தான் அவரோடு கூட நம்ம மகிமைப்பட முடியும். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக கூட நம்ம ஜெபத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். ஸ்தோத்தரிக்கிற அப்பா ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஆவியானவர் இந்த நாளில் எங்களோடு பேசுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படும்படி அவரோடு கூட நாங்கள் பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லி அப்பா இந்த நாளில் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பாடுபட்டு எங்களுக்கு ஒரு முன்மாதிரி வைத்து போயிருக்கிறீங்க. ஆண்டவரோட அடிச்சுவடலை பின்பற்றுகிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி அப்பா நாங்கள் முடிவு பரியந்த நிலைத்திருந்து ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. எங்களை தாழ்த்து முடக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். 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 இந்த நாட்களில் தபசின் நாட்களில் நாம் தேவனுடைய பாடுகளை தியானிக்கிற நாட்களில்
தேவன் நம்முடைய வாழ்வின் பாடுகளை நாம் எவ்விதமாய் கைக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். பைபிள் ஸ்டடியில் நாம் தியானித்த பொழுது பிலதெல்பியா சபையை முடித்து லவோதிசியா சபையை குறித்து தியானித்திருக்கிறோம். அப்போது பிலதெல்பியா சபை நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவன் மிக மகிழ்ச்சியாக இருந்த ஒரு சபை, நல்ல சபை, நல்ல அபதமாய் அவர் ரிவார்ட் கொடுத்த ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்த ஒரு சபை அது. அதற்கு சொல்லுவார், நான் வரும் வரை உனக்குள்ளானதை பற்றி கொண்டிரு, உனக்குள்ளானதை பற்றி கொண்டிரு, ஒருவனும் பறித்து கொள்ளாத படிக்கு. அதை குறித்து தியானித்த பொழுது நான் சொன்னேன், இன்னைக்கு இங்கே இருக்க பைபிள் ஸ்டடிக்கு வராதவங்க மற்றவங்க ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் டேஞ்சர் டு ஆர் சால்வேஷன், நம்முடைய ரட்சிப்புக்கு? ஏன்னா ஒன்று பேதுரு எழுதும்போது சொல்லுவார், பொன்னை புடமிடுகிறது போல அதை காட்டிலும் விலையேற பெற்ற உங்களுடைய ரட்சிப்பு புடமிடப்படும். அப்படி புடமிடப்பட்டாதான் கிறிஸ்துவின் வருகையின் நாளில உங்களுக்கு புகழும் கனமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லுகிறார் இல்லையா? ஸோ ஏசப்பா சொன்னாங்க, இறுதி வரை நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நாம் என்ன சொல்லியிருக்கோம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதனால தான் நான் ஆலயத்தில் இருந்து உட்கார்ந்துருக்கேன். ஆனால் ஏசப்பா சொன்னாங்க, இறுதி வரை நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஏசப்பா சொன்னாங்க, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுறவன்லாம் என்கிட்ட வரமாட்டான். அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், அற்புதங்களை செய்தோம், எவ்வளவோ செய்தோம், என்ன ஆண்டவரே எங்களை தெரியாதுன்றீங்க. ஸோ நமக்கு ரட்சிப்புன்றது ஒரு துவக்கம் மாத்திரம்தான். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் டேஞ்சர் டு யுவர் செல்? உங்களுடைய ரட்சிப்புக்கும் என்னுடைய ரட்சிப்புக்கும் விசுவாசம். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அதற்கு காத்துக்கொள்ளுகிறதுக்கு மிகப்பெரிய டேஞ்சர் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைபிள் ஸ்டடி வந்தவங்க டோன்ட் ஆன்சர். See, because அந்த வசனம் சரியாய் புரிந்து கொள்ளப்படவில்லை. கிறிஸ்து இயேசு வருகிற வரை உனக்குள்ளானதை நீ பற்றி கொண்டிரு. கிரீடம் யார் கையில் இருக்கின்றது? கிரீடம் யாருடைய? இங்க யாராவது தலையில கிரீடம் வச்சிருக்கீங்களா? யாராவது கொடுக்கப்பட்ட கிரீடம்? பரலோகத்தில் மறு உலக வாழ்வில நமக்கு அந்த கிரீடங்கள் கொடுக்கப்படும் இல்லையா? பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, எனக்கென்று ஒரு மகிமையின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஸோ கிரீடம் இப்ப இயேசுவானவர் கையில இருக்கு இல்லையா? அது நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி மற்றவங்க பறித்து கொள்ள முடியும்? அதை எப்படி நாம பற்றி கொண்டிருக்க முடியும்? பிலதெல்பியா சபையை குறித்து தியானிக்கும் பொழுது நம்ம கையிலே இல்லாத ஒன்றை எப்படி நீங்க முதல்ல பற்றி கொள்ள முடியும்? நம்ம கையிலே இல்லாத ஒன்றை எப்படி இன்னொருத்தர் பறித்து கொள்ள முடியும்? நம்ம ட்ரெடிஷனலா தியானிக்கிறது போல, ஐயோ சாத்தான் வந்துருவான், அதை செஞ்சிருவான். நம்முடைய ரட்சிப்புக்கு முதல் எதிரி நாம தான். நம்முடைய ரட்சிப்பிற்கு முதல் எதிரி நாம் தான். நம்மால் அதை விட்டு வெளியில நடந்து போக முடியும், விலகி செல்ல முடியும். நம்மால் அதை விட்டு நம்ம விலகி போக முடியும். அப்படி போகாதபடிக்கு தேவன் பற்றி கொண்டிரு என்று சொல்லுறது, உனக்கென்று நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும், உனக்கென்று நான் வைத்திருக்கிற பேதுருல நாம சொன்னது போல, 1 பேதுருல முதல் அதிகாரத்தில் பேதுரு சொன்னது போல, உனக்கு ஒரு புகழையும் ஒரு கனத்தையும் ஒரு மகிமையும் நான் வைத்திருக்கிறேன். உனக்கென்று நான் வைத்திருக்கிறேன். அதை நான் வேற யாருக்கும் கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை. நான் உனக்காக அதை நான் வைத்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையும் நடத்தையும் பேச்சும் செயலும் சொல்லும் எப்படி இருக்கணும்னா, நாம் அவரை பற்றி கொண்டவர்களாய், அந்த கிரீடத்தை ஒரு நாள் சுதந்திரிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். பாஸ்டர் ரெகுலர் அழகா சொல்லுவாங்க, a faith that is not tested cannot be trusted. சோதிக்கப்படாத, புடமிடப்படாத எந்த விசுவாசத்தையும் நம்பவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாடுகளில், குறிப்பாக இயேசுவினுடைய பாடுகளை பவுல் அப்போஸ்தலர் இதே அதிகாரத்தில், அந்த ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லும்போது, உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ, இந்த லிஸ்ட் எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா? இந்த லிஸ்ட் எங்க இருந்து எடுக்கிறார் பவுல் தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து. தன்னுடைய வாழ்க்கையில் அதுல எழுதியிருக்க அந்த காரியங்களை பாருங்க. அவை எல்லாவற்றையும் பவுல் சந்தித்தார். அதனாலதான் அவருக்கு நிச்சயம் இருந்தது. அதனாலதான் அவர் சொன்னாரு, நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சபைகளை அல்ல, ஆத்துமாக்களை அல்ல, ஐஸ்வர்யங்களை அல்ல, என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஏன்னா அதை காத்துக்கொள்ளுகிறது தான் மிகப்பெரிய போராட்டம். அதற்காக தான் நம்ம ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை குறித்து இந்த தேவனுடைய பாடுகளை நாம் அதிகமாய் தியானிக்கிற நாட்களில் மீண்டுமாய் சொல்லுகிறேன், திஸ் இஸ் நாட் அ சீசன் டு மோர்ன். வருத்தப்படுறதுக்கு,
சஞ்சலப்படுறதுக்கு, வேதனைப்படுகிறதுக்குரிய ரீசன் வந்து லென்ட் கிடையாது. அவர் இன்றைக்கு சிலுவையில் இல்லை, அவர் ஜெய கிறிஸ்துவாய் வீற்றிருக்கிறார். சரியா? அல்லேலூயா. அவர் நமக்காய் புகழையும் கனத்தையும் மகிமையும் வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார். அவர் நமக்காய் கிரீடங்களை வைத்திருக்கிறார். நம்மோட வேலை ஓட்டத்தை நாம ஜெயமுடன் ஓடி அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபித்து இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோமா? அவரிடத்துல சொல்லுவோம், அப்பா நான் எந்த உபத்திரவத்தின் பாதையில நடந்து கொண்டிருக்கிறேனோ, நான் பைபிள் ஸ்டடியில் சொல்லும்போது சொன்னேன், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் டு யூ, இட்ஸ் வாட் யூ டூ வித் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ. அனுபவம் என்பது உங்களுக்கு நடக்கிற காரியங்களுக்கு பெயர் அனுபவம் அல்ல. நடக்கிற காரியங்களை நீங்க எப்படி நடந்து கொள்ளுகிறீங்க, how do you react to that situation, அதற்கு பெயர் தான் அனுபவம். இன்று ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் பார்க்கிறார். தேவனுடைய சிந்தைகளை அறிந்தவர் உங்களுடைய இருதயத்தின் சிந்தைகளை அறிந்திருக்கிறார். அவர் கேட்கிறார், என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையின் பாடுகளை, நான் யோபுவின் பாதைகளை அறிந்திருந்தேன், உன் பாதைகளை அறிந்திருக்கிறேன். தாவீதின் பாதைகளை அறிந்த நான் உன் பாதைகளையும் அறிந்திருக்கிறேன். தாவீதின் சஞ்சலங்களை, அலைச்சல்களை அறிந்த நான் உன்னுடைய சஞ்சலங்களை, அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன். நீ எவ்விதமாய் என்ன தேடுகிறாய் அதுல? How do you seek me right in the midst of it? Not after coming out of it, not before it comes. Right in the midst of it. அதன் மத்தியில, அக்கினியின் மத்தியில நடந்து செல்லும் பொழுது, தண்ணீர்களை கடக்கும் பொழுது, என்னுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கிறதா? என்னுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கிறதா? என்னுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறாயா? என் பிரசன்னத்தை தேடுகிறாயா? That's what the Lord looks unto you. உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் அந்த பிரசன்னத்தை அவர் வாஞ்சிக்கிறார். என் மகன், என் மகள் என்னை தேடினால் நான் வருவேனே, அருகில வந்து நான் கரம் நீட்டுவேனே என்று அவர் வாஞ்சிக்கிறார். அதனால இன்றைக்கு உங்க ஒவ்வொருவருடைய வாழ்வின் பாதைகள் என்னவா இருந்தாலும் அவரை நோக்கி சொல்லுவோம், அப்பா உங்களுடைய பிரசன்னம் எனக்கு வேணும், உங்களுடைய பிரசன்னம் எனக்கு வேணும். நான் அதை கொண்டு ஒரு மதிலை தாண்ட முடியும், ஒரு சேனைக்குள் பாய முடியும், யோர்தானை கடக்க முடியும், செங்கடலை கடக்க முடியும். உம்மால, உடைய பிரசன்னத்தினால. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை. அப்பா, இந்த நாளில எங்கள் வாழ்வின் பாடுகள் எவ்வளவு நிச்சயம் என்பதை, எவ்வளவு உண்டு என்பதை கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில எங்களுடைய வாழ்வின் இக்கட்டுகளின் பாதையில, கவலையின் பாதையில, சஞ்சலத்தின் பாதையில நாங்கள் நடக்கிற வேளையில தகப்பனே, நாங்கள் உண்மை பற்றி கொள்ள, உம்முடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாய் வாஞ்சிக்க, உண்மையில் இன்னும் அதிகமாய் வைராக்கியம் கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் தியானித்தது போல தகப்பனே, நீர் எங்களுக்கு கிரீடங்களை வைத்திருக்கிறீர் ஐயா. அந்த கிரீடத்தை இந்த உலகத்துல எவரும் பறித்துக் கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் அதை விட்டு தூரம் போக முடியும், நாங்கள் அதை விட்டு விலகி போக முடியும். அவிதமாய் செல்லாத படிக்க ஆண்டவரே, அநாதி ஸ்நேகத்தினால் எங்களை சிநேகித்தவர், அன்பினாலே ஈர்த்து கொண்டவர், இந்த நாளிலும் எங்களை ஈர்த்து கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எங்களை மாத்திரமல்ல, எங்க பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் நீர் ஈர்த்து கொள்ளும்படிக்காய், ஒரு தேவ சந்ததியாய் அவர்கள் எழும்பும்படிக்காய் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பங்களின் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர், சஞ்சலங்களை அறிந்திருக்கிறீர், தவிப்புகளை அறிந்திருக்கிறீர், கண்ணீரை அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அவை எல்லாவற்றிற்கும் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் தரும்படி, நீரே பதிலாய் இருக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லவோதிசியா சபைக்கு நீர் சொன்னீரே, ஆமேன் என்கிறவர், I am the Amen, I am the Amen. You told the church at Laodicea, oh Lord, நீரே ஆமேன் oh Lord. அப்பா, ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர்களுடைய வாழ்க்கையில நீர் சந்திக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ, சரீர தேவைகள் தகப்பனே, நீர் தொடும்படிக்காய் உடைய ஆவியானவர், நீர் எங்கள் பரிகாரி ஆண்டவரே.
நீர் தொடுபடிக்காய் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பயணத்தின்படியாய் எங்கள் சபையிலிருந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் சுகபத்திரமாய் திரும்ப வந்து இங்க ஆஸ்டன் ரீச் ஆக உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வருகை தாமதமானால் மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் நாங்கள் ஒன்று கூடி தகப்பனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இந்த ஆராதனையில நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க. வெள்ளிக்கிழமை அந்த ஜெபத்திலே கூட கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்த, அவை மாத்திரமல்ல அப்பா, the service begins as we walk out of here. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கனமும் துதியும் மகிமையும் செலுத்துகிற விதமாய் எங்கள் நடத்தையும் பேச்சும் செயலும் இருக்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும் நமக்காய் பாடுபட்டு இரத்தம் சிந்தி உங்களையும் என்னை மீட்டெடுத்த தேவன் அவருடைய மனதுருக்கம் நம் இருதயத்திலும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும், எவரெவர் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்கிறார்கள். அந்த பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். Amen. Praise the Lord. Have a blessed week and look forward to see you next week.